குஜராத்லேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் கூட இந்த மாதிரி செய்தி வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் 50 பேர் வந்து விஷச்சாராயம் குடிச்சு செத்துருக்காங்கிறது வந்து நியூஸ் ஆஃப் த வீக் இல்லை, அது நியூஸ் ஆஃப் த இயர், மந்த், டெக்கேட், எப்படி வேணா சொல்லிக்கலாம். மோசமான ஒரு நியூஸ். நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு ஒரு கரும்புள்ளி. இதை குடிக்கிறவங்களுக்கு இந்த ஆபத்தெல்லாம் தெரியாமல் இல்லை. இவங்க எல்லாருக்குமே தெரியும். யாருக்குமே வந்து சாராயம் குடிச்சா ஆபத்து, சாராயம் குடிச்சா, அது கள்ளச்சாராயம் குடிச்சா இந்த ஆபத்தெல்லாம் இருக்குன்றது வந்து நிச்சயமா தெரியும். இது அவன் தயாரிக்கிறது என்ன, நாமளே தயாரிப்போமே, நம்மளாலே சூப்பரா ஊரல் போடுவாரே, நம்மளாலே பேரல் போடுவாரே அப்படின்ட்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருந்து இந்த சரக்கு காய்ச்சறவங்களுக்கு, அடுத்து அந்த மாதிரியான ஒரு இல்லிசிட் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்களுக்கு வந்து திடீர் அரசியல் எலிவேஷன் வந்து ஒன்று கிடைச்சிது. காவல்துறை மெத்தனமாக இருந்தது உண்மை, காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் நடந்ததுன்றது உண்மை. ஆனால் காவல்துறை ஆக்ஷனே எடுக்கணும்னு நினச்சா கூட ஆக்ஷன் எடுக்க முடியாதபடி இந்த காய்ச்சறவங்களும் இந்த காய்ச்சறவங்களை எனேபிள் பண்ணுறவங்களும் அரசியல் தொடர்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். கருணாபுரம்ங்கிற ஊர்ல ஒரு திமுக ஆள் இருப்பாரு, ஒரு அதிமுக கண்டிப்பா, ஒரு பாமக கண்டிப்பா இருப்பாங்க. யார் காய்ச்சறாங்க, யார் குடிக்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா காவல்துறைக்கும் தெரியும், எல்லாருக்கும். இந்த எக்கோசிஸ்டத்துக்குள்ள யாரை கை நீட்டுவீங்க? யாரையுமே நீட்ட முடியாதுங்க. ஒரு ஆளுங்கட்சியா வரும்போது இந்த சைடு இருக்கவங்க கை நீட்டுவாங்க. இவங்க மாறும்பொழுது அவரு காய்ச்சறாரு, அவங்களுக்கு வேண்டியவங்க தான் காய்ச்சறாங்க, அவங்களை இவங்க கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு கை நீட்டுவாங்க. இது வந்து கள்ளசாராயன்றதை தாண்டி ஒரு டாஸ்மாக் மூலமாக போவதை விட ஒரு கள்ளசாராயன்றது வந்து கிட்டத்தட்ட இல்லீகல், எல்லாமே பேண்டு. அப்போ அதை செயல்படுத்தும் போது அதில் கிடைக்கக்கூடிய மார்ஜின் ஜாஸ்தின்றதுனால அதில் வந்து விட்டு கண்டுகொள்ளாமல் விடுற ஒரு அவல சூழல் இருக்குன்றது உண்மை. எனக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னு தாசில்தார் எப்போ லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற கேள்விக்கு நம்மளுக்கு எப்படி பதில் இருக்காதோ, அதே போல தான் ஒரு கள்ளசாராயத்துக்கு வந்து போலீஸ் மாமூல் வாங்குறாங்க, கண்டுக்காம விடுறாங்கன்ற எப்போலேருந்து வாங்குறாங்கன்ற கேள்விக்கு நமக்கு பதில் இருக்காது. முன்னாள் கலெக்டர் இது ஆமா கள்ளச்சாராயத்தில் நடந்ததுன்னு சொல்லி இருந்தா விற்பனைக்கு அப்போது ரவுண்ட்ஸ்ல இருந்த பாக்கெட்டுகள்லாம் கூட அப்படியே கீழே போட்டுருக்கிறதுக்கோ இல்ல சீல் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. மரணம் நிகழ்ந்த பிறகு அந்த மரண வீட்டுக்கு போனவங்களுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா அது வந்து கள்ளச்சாராயத்தால் நடந்த விபத்து இல்லைன்னு கலெக்டரே சொல்லிட்டாராம்ப்பா. அரசு தரப்புக்கு இது கள்ளச்சாராயத்தால் நடந்த விபத்துன்னு ஒத்துக்கிறதுல என்ன சிக்கல்? நீங்க நடக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சீங்க, சரி தெரியாம குடிச்சிட்டீங்கப்பா, தெரியாம நாங்க வழக்கமா குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டோம், செத்துட்டீங்க, ஒரு நெக்லிஜென்ஸ்ல செத்துட்டீங்க. கொத்தா செத்ததுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு எதை பார்த்தாலுமே ஒரு டவுட் வரணும்ல, அந்த டவுட்டு கூட இல்லாத அளவுக்கு நீங்க மறுபடியும் குடிச்சிட்டு மாட்டீங்கன்ற அரசாங்கத்தோட தவறும் இருக்கு, மக்களோட தவறும் இருபுறமும் இருக்கு. ஒரு பிளாக் மார்க்கெட் ஒரு ரியல் மார்க்கெட்டை விழுங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளையும் அவங்க உருவாக்க மாட்டாங்க. ஒரு செக் அண்ட் பேலன்ஸை எப்பவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. செக் அண்ட் பேலன்ஸ் எங்க நழுவுச்சுன்னு நினைக்கிறேன். இது எந்த ஆபத்தும் வராது, ஆபத்து வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விடப்பட்ட ஒரு நெக்லிஜென்ட்டான விஷயம் தான் இது. கள்ளச்சாராயத்துக்கு இயற்கை சாராயம் ஒரு அர்த்தம் இருக்கு. அது வந்து நேச்சுரலான ஒரு இது. ஆனா ஒண்ணு இயற்கை வாழ்வியல், அது இயற்கை வாழ்வியல் இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு ரோட்ல ஒரு சாதாரண ஒரு கடையில வந்து இங்க வந்து பட்ட சாராயம் கிடைக்கும்னு வைக்கிற ஒரு போர்டை விட இது கல்ராயன் மலையில், சேர்வராயன் மலையில், சதுரகிரியில் காய்ச்சிய அந்த மாதிரி, அதாவது இப்போ ஒரு சாதா கஞ்சா அப்படின்றத இது போடிமெட்டு கஞ்சா, இந்த மாதிரியான ஒரு மிகைப்படுத்துதல் இருக்கு இல்லைங்களா? இந்த மிகைப்படுத்துதல் இருக்கு. ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி இதை நல்ல ஸ்கோர் பண்ணிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு எதிர்கட்சி தலைவரா கடந்த முறை அவர் போகணும் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இந்த முறை அவர் நேர களத்துக்கு போயிருக்கிறாரு. அவர் ஸ்கோர் பண்ணிருக்காரான்னு கேட்டா ஸ்கோர் பண்றதுக்கான சான்ஸை வந்து டிஎம்கே அவங்களுக்கு இப்போ கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏடிஎம்கே இந்த ஒரு 40 சீட்டில் தோத்தாங்கன்ற அந்த டாக்கில் இருந்து வெளியே வந்து எதிர்கட்சியாக செயல்படுகிறார்களா, ஸ்டாலினுக்கு இவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவங்க கான்ட்ராவா பேசுறாங்களா, என்ன செயல்பட்டாங்க, அசம்பிளியை ஸ்தம்பிக்க வைக்கிறாங்களான்ற டாக்குக்கு நகர்த்தி கொண்டு போன வகையில் ஒரு ப்ரௌனி பாயிண்ட் அவங்க கெயின் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு மாட மாளிகையில் இருந்து கொண்டு ஒரு ஆட்சி நடத்திட முடியாது. நீங்க அந்த மக்களுக்கு தேவையான நல்ல ஆட்சியை கூட நடத்திட்டு போங்க, பிரச்சனை அது இல்லை. ஆனா நீங்க இறங்கி வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் இங்க இருக்கு. அந்த இடங்களை நீங்க பார்க்கலன்னா இங்க பாக்குறதுக்கு, அவங்க ஒன்னா கூடுறதுக்கு, ஒன்னா நின்று பேசுறதுக்கான ஸ்பேஸ் வேற ஆட்கள் இருக்காங்கன்றது. இங்க நேற்று நடந்த எல்லா நிகழ்வுகளுமே அது இயல்பா தான் நடந்துச்சு நான் நம்புறேன். ஆனா அந்த இயல்பா நடந்தது எல்லாத்துக்கு பின்னாலுமே ஒரு பிளாட்ஃபார்ம் யூனிக்கா உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நாகரிகமாக இருப்பது என்ற ட்ராப்ல ஸ்டாலின் மாட்டிருக்கார். இதுல இன்னொரு ஒரு மறைபொருளான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு வரி வந்து முதலமைச்சர் வந்து அவருடைய ட்வீட்ல வந்து பயன்படுத்தியிருந்தார். எனக்கு ரொம்ப வருத்தம் ஏற்படுத்தின வரி. இந்த மாதிரியான தகவல்கள் வந்து யாராவது தெரிய வந்தால், பொதுமக்களுக்கு யாராவது தெரிய வந்தால் அதை வந்து எங்கள்கிட்ட தகவல் சொல்லுங்க. என்னங்க இது, நீங்க இப்படி சொல்லலாமா? தகவல் சொல்லுங்கன்னா நான் மக்களே, நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா நான் கேட்க தயாரா இருக்கேன்னா அப்போ போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நியூஸ் ஆஃப் தி வீக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். 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 கள்ளச்சாராயம் இல்லை, விஷச்சாராயம் குறித்து 50 பேர் செத்துருக்காங்க தமிழ்நாட்டில்.
ஒரு குஜராத்லேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் கூட இந்த மாதிரி செய்தி வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் 50 பேர் வந்து விஷச்சாராயம் குடிச்சு செத்துருக்காங்கங்கிறது வந்து நியூஸ் ஆஃப் த வீக் இல்லை, அது நியூஸ் ஆஃப் த இயர், மந்த், டெக்கேட் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். மோசமான ஒரு நியூஸ். நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு ஒரு கரும்புள்ளி. அதில் வந்து எந்தவித பூசி மொழுக வேண்டிய வேலையுமே இல்லை. மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கின் தோல்வி. ஆனால் இது வந்து ஒரு திடீர்னு ஆரம்பித்து திடீர்னு முடிஞ்ச இன்சிடென்ட் இல்லை. ஒரு லாங் செயின் ஆஃப் ஈவெண்ட்டு வந்து திடீர்னு இப்போ வந்து டெத்து வந்ததுனால இது எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த சாவுகள் வந்து விழாமல் இருந்திருந்தால் இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்குன்றதான் இந்த கள்ளச்சாராய விஷயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவலமும். அதுதான் ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம். 50 பேர் அட் டைம்ல இறக்குறது சந்தேகம். பொதுவாக வந்து ஒரு அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற மதுக்கடைகளில் இல்லாமல் ஊர் பக்கம் கல் இறக்குவாங்க. அதாவது கள்ளத்தனமாக ஒரு சாராயத்தை இறக்குறதுனால அது பேர் கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயத்துக்கும் விஷச்சாராயத்துக்குமான வித்தியாசம் என்ன? பொதுவாக இது எப்படி ஃபங்க்ஷனிங் ஆகுது? இப்போ ஊரல் போடுவாங்க. போட்டு இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து எப்பயுமே நடக்கும். இது வந்து திடீர்னு வந்ததெல்லாம் இல்லை. ரொம்ப நாளாகவே, இன்னும் சொல்ல போனால் ஆற்றங்கரை ஓரம், அந்த டெல்டா, தென்பெண்ணை ஆறு, இந்த பெல்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து, கிராமங்கள் எல்லாருமே வந்து பெரும்பாலுமே வந்து காய்ச்சறது வந்து ரொம்ப ஒரு ஜாலியான விஷயமா பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சூழல் இருந்திருக்கு. இது இன்னைக்கு நேற்றுன்னு இல்லாமல் ரொம்ப நாள் முன்னாடியே காய்ச்சறது. அதில் வந்து அவங்களுடைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அவங்களுடைய வழிமுறைகள் இருக்குது, டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் அதுக்கு இருக்குது. அதுக்கு வந்து ஒரு நாட்டு சாராயம் இல்லை பட்ட சாராயம் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க? நாட்டு சாராயன்றது அந்த நாட்டு சாராயமாக தான் வந்து இருந்திருக்கு. இது என்ன பண்ணுவாங்கன்னா, இதற்கு வந்து ஒரு அவங்க ஒரு டைப் ஆஃப் மேக்கிங் இருக்குது. இப்போ வேலூர் சைடு, சித்தூர், குடியாத்தம் சைடு வந்து அவங்க ஒரு மாதிரி பண்ணாங்கன்னா, கடலூர், பாண்டிச்சேரி, மரக்காணம் இந்த சைடு வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவங்களுடைய ஃப்ளேவரிங்லேருந்து எப்படி கேரளாக்காரங்க வந்து ஒரு ஒயின் தயாரிப்பில் வந்து ஒரு பிரசித்துவம் பெற்று பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இவங்களுக்குன்னு வழிமுறைகள் இருக்குது. ஆபத்து கண்டிப்பாக அதில் வந்து இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் ஒரு உயிரை பறிக்கும் அளவுக்கான ஆபத்து கொண்டதாக இருந்தால் பெரும்பாலான நேரத்தில் அப்படி இருந்தது இல்லை. ஆனால் ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக 1-2 சாவுகள் விழும். எப்போ அது விழும்னா, யூஸ்வலாக ஒரு சரக்கை இது பண்ணும்பொழுது எத்தனால் மிக்ஸ் பண்ணுவாங்க. எத்தனால் மிக்ஸ் பண்ணி அது சரி விகிதத்தில் வந்து நீர் கலக்கும் போது பிரச்சனை கிடையாது. ஆனால் எத்தனாலை ரீப்ளேஸ் பண்ணிட்டு மெத்தனால் யூஸ் பண்ணும்பொழுது அது விஷசாராயம் ஆயிடுது. இப்போ எத்தனால் சாராயம் கேடு, இங்கே ஸ்டாட்யூட்டரி வார்னிங் வேணால் போட்டுரும். சாராயம் கேடு, உடல் நலத்தை பாதிக்கும். மெத்தனால் அது இர்ரெஸ்பெக்டிவ் எல்லாமே பாதிக்கும். ஆனால் மெத்தனால் பயன்படுத்தும் பொழுது, ஒரு எத்தனால் யூஸ் பண்ணும்போது வர்ற எஃபெக்டை விட மெத்தனாலில் வந்து அதிகப்படியான பஞ்சாயத்துகள் இருக்குன்றதுனால அது வந்து விஷசாராயமாக மாறுறது வந்து அப்போ தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, பல்க் குவான்டிட்டியில் வேணும், பல்காக தயாரிக்கணும் பொழுது மெத்தனால் மிக்ஸ் பண்ணி நிறைய சாவுகள் 80s இருக்கட்டும் 90s இருக்கட்டும் நிறைய சாவுகள் தொடர்ச்சியாக நடக்கும்பொழுது இதெல்லாம் வந்து தடை பண்ணிட்டு பெருசாக தடை பண்ணிடுறாங்க. இப்போ அந்த நாட்டு சாராயங்கள் காய்ச்சறது நடக்குதானா? நடக்குது. யாருக்கும் தெரியாமல் பேரலில் வச்சு அதில் ஒரு ஊரல் மாதிரி போட்டு அதுலேருந்து காய்ச்சறது வந்து நடக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து என்னன்னா, அவங்க என்ன கலந்தாங்கன்ற ஒரு இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு தெரியாது. அதில் வந்து எத்தனால் கலந்துருக்கா, மெத்தனால் கலந்துருக்கா, ஒரு பெரும்பான்மையாக ஒரு நம்பிக்கை இருக்கும். பள்ளி வால் கலக்கிறாங்க, பேட்டரி போடுறாங்க, இந்த மாதிரியான ஊகங்கள் அல்லது புரளிகள் இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் அதில் என்ன கலந்தாங்கன்றது யாருக்கும் தெரியாது. அதில் என்ன இருக்குன்றதை வந்து யாருமே பொறுப்பெடுத்துக்க முடியாது. அப்போது அதனுடைய சைடு எஃபெக்ட் என்னவாக இருக்குன்றதை வந்து நீங்கள் டெடியூஸ் பண்ண கூட முடியாது. இன்னும் சொல்ல போனால், விஷ சாராயம் குடிச்சவங்க வந்து நல்ல சாராயம் குடிச்சிட்டாங்கன்னா அந்த விஷ சாராயம் எஃபெக்டே போயிருன்ற பிலீஃப்லாம் கூட இன்னும் வந்து கிராமப்புறங்களில் வந்து இருக்குது. கள்ள சாராயம் குடிச்சிட்டாங்க, விஷ சாராயம் குடிச்சிட்டாங்க, ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்கன்னா டக்குன்னு நல்ல சாராயத்தை வாங்கி ஊற்றுற பழக்கம் கூட இன்னும் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கிடையாது. அதை ஒரு கன்சியூமர் ப்ராடக்டாக என்ன இன்க்ரீடியண்ட்டில் பயன்படுத்தினாங்க, என்னென்ன ப்ராசஸிங் பண்ணாங்க, யார் அதுக்கு ஓனர்ஷிப் அப்படின்ற இது இல்லாதனால அது ஒரு தடை செய்யப்பட்ட பொருளாக இருக்குது, டூபியஸான பொருளாக இருக்குது. அதை கன்சியூம் பண்ணுறது வந்து ஆபத்தான மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. ஸோ நல்ல சாராயம், நாட்டு சாராயம் ஆபத்து இல்லை, அது மெத்தனாலாக போகும்பொழுது தான் ஆபத்து அப்படின்னு எவ்வளோ நியாயவாதங்கள் கற்பித்தாலும் அரசுன்ற ஒரு என்டிட்டி பொறுப்பெடுக்குது. அல்லது ஒரு நிறுவனம் யாராவது ஒருத்தவங்க, பெவரேஜஸ், டிஸ்டிலரிஸ் நிறையா இருக்காங்க, ப்ரீவரிஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து இதுக்கு பொறுப்பெடுத்துக்குவாங்க. மற்ற பண்ண பியர்ஸு மற்ற சரக்குகளுக்கெல்லாம் பொறுப்பெடுத்துவாங்க. இதுக்கு பொறுப்பெடுத்துக்கிற ஆள் கிடையாது. என்ன கலந்தாங்கன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து அந்த ப்ராசஸை நேராக பார்க்க மாட்டீங்க. எத்தனை நாள் சாராயன்ற மேனுஃபேக்சர் டேட்டோ, ப்ராசஸோ, டிஸ்டிலேஷனோ, பியூரிஃபிகேஷனோ எதுவும் தெரியாதுன்றதுனால அது ஆபத்தான பொருளாக இருக்குது. அது ஆபத்தான பொருளும் தான். இதுதான் வந்து சாராயத்தினுடைய இயங்கு முறை. இல்லை, இப்போ இந்த இயங்கு முறையில் வந்து இந்த ஆட்சிக்குட்பட்டு இல்லை இந்த ஆட்சி வந்த பிறகு அதிகமாகிடுச்சு கம்மியாயிடுச்சுங்கிற மாதிரியான புகார்கள் உண்டா? இன்னொன்று, ஒரு தெருவில் 10 பேர் சாகுறாங்க. இன்னைக்கு ஒரு தெருவில் 10 பேர் செத்துருக்காங்க. இந்த விஷச்சாராயம் அருந்தி 10 பேர் செத்துருக்காங்கன்னா அந்த ஏரியாவில் 10 குடும்பங்கள் ஒரு இடத்துல இருந்து நகர்ந்து போய்
ஒரு பாக்கெட் சாராயத்தையோ ஒரு இடத்துல வாங்கி குடிக்கிறாங்கன்னா அந்த ஏரியால அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ரொம்ப ரொம்ப இது ரகசியமாகவும் மறைமுகமாகவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கிடையாது. முதல்ல ஒரு சோஷியல் டேபு ஒண்ணு நம்மளுக்கு இருக்கு. பெண்கள் குடிக்கவே மாட்டாங்க, ஆண்கள் மட்டும் தான் குடிச்சிட்டு விழறாங்க. இந்த லேட் 80s படங்கள் 90s படங்களை பார்த்தீங்கன்னா குடிகாரர்களாக ஆண்களை மட்டும்தான் காட்டுவாங்க. ஆனால் இங்கே நீங்கள் சரி விகிதத்தில் பார்த்தீங்கன்னா குடிச்சு செத்தவங்களில் வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் லேடிஸும் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்கள லேடிஸும் இருக்காங்க, கணவன் மனைவி குடிச்சிட்டு ஜோடியாக செத்தவங்களும் இருக்காங்க. இது வந்து ஒரு ஆண்கள் மட்டுமே குடிக்கிற ஒரு விஷயம் அப்படின்லாம் இல்லை. ஒரு கலாச்சாரமாகவே ஒரு மது அருந்துதல்ன்றது வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து இருந்திருக்கு. கம்மிங் பேக், இது வந்து இப்போ பிரதானமாயிடுச்சா, பிரபலண்ட் ஆயிடுச்சானா கிடையாது. ஒரு டாஸ்மாக் வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு நெறிமுறைக்கு உட்பட்ட ஒரு நிறுவனமாக இருந்து சரக்கை தயாரிக்க ஆரம்பித்த பின்னாடி சரக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்குது, சாராயம் வந்து அவங்களுக்கு நல்லா கிடைக்குது. எப்போ பிரச்சனையை வந்து அதிகமாக பூதாகரமாக ஆகுதுன்னா கோவிட் டைமில் மிகப்பெரிய லாக்டவுன் போடுறாங்க. லாக்டவுன் போட்டோடனே சரக்கு கிடைக்கிறதுல பிரச்சனையாகுது. மெடிக்கல் ஷாப்பில் வந்து சிகரெட்டு வாங்கின கதைகள் எல்லாம் நம்மளுக்கே தெரியும். சரக்கு வந்து எப்படியாவது எனக்கு கொண்டாந்து கொடுத்துரு, யாராவது கொண்டாந்து கொடுங்க. ஒரு பாட்டிலோட விலை வந்து 10 டைம்ஸு 5 டைம்ஸு. ஒரு ரெமி மார்டின் கிடைக்குதோ கிடைக்கலையோ ஒரு மார்ஃபியஸ் ப்ளூ வாங்கிட்டு வந்து கொடுங்க, ஒரு செயின்ட் ரெமிஸ் கொடுங்க, அட்லீஸ்ட் வந்து ஒரு சிக்னேச்சர் கொடுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் அப்படின்ட்டு ஒரு பரபரப்பு இவங்களுக்கு தொத்திக்குது. இதனுடைய புழக்கங்கள் கம்மியான உடனே லாக்டவுன் ஒரு வருஷம், அதுக்கடுத்து செகண்ட் லாக்டவுன் அது ஒரு வருஷம்னு இந்த லாக்டவுன் டைமில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சரக்கு சப்ளை கிடைக்கல, நாம் நம்மளோட கோயிங் பேக் டு ரூட்ஸ் என்ன பண்ணுவோன்ட்டு என்ன பண்ணுறாங்க. நமக்கு தெரிஞ்சு வேலூரில், டெல்டாவில், விழுப்புரம் தென்பெண்ணை ஆற்றங்கரை ஒரு ஏரியாலெலாம் வந்து சரக்கு காய்ச்சி குடிப்போன்ட்டு கோயிங் பேக் ரூட் போகிறாங்க. இது வந்து இதனுடைய ஒரு ஆங்கிள். இன்னொன்று என்னென்னா, சரக்குடைய அந்த கோவிட் டைமில் வந்து சாராய சப்ளை, டாஸ்மாக் சப்ளைலாம் குறைஞ்ச உடனே தான் கஞ்சா சப்ளை அதிகமாகுது. கூல் லிப்பு மாதிரியான லாகிரிகளோடைய யூசேஜ் வந்து ப்ரெவலண்ட். எனக்கு நான் ஹை ஆகணும், நான் மட்டையாகிறதுக்கு வந்து எனக்கு சரக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, நான் புகையிலை பயன்படுத்திக்கிறேன், ஹார்ன்ஸ் பயன்படுத்திக்கிறேன், கஞ்சா பயன்படுத்திக்கிறேன், கூல் லிப் யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு சரக்கு அல்லாத ஒரு போதைக்கு ஓடுற ஒரு இன்க்ரீஸ் வந்து அந்த டைமில் தான் அதிகமாச்சு. கம்மிங் பேக், நீங்கள் கேட்டது ஒரே இடத்துல 10 குடும்பங்கள் குடிக்கிறேன்னா கிராமமே குடிச்சிருக்காங்க. எப்படி வந்து இப்போ நீங்கள் கூல் ட்ரிங்க்ஸ், இப்போ ஒரு டொரினோ இருக்குது, ஒரு ஃபேண்டா இருக்குது, ஒரு கொக்கோ கோலா இருக்குன்னா ஒரு பாட்டில்டு, இது ஒரு புறம், இது ஒரு புறம் இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா, இல்லை தாம்பரம் போனீங்கன்னா முன்னாடிலாம் ரஸ்னா பாக்கெட் விற்பாங்க. இந்த ரஸ்னா பாக்கெட்டுக்கு யாருமே ஓனர் கிடையாது. ரஸ்னா பாக்கெட்டை தயாரிக்கக்கூடாது, தயாரிக்காத போகாதன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு வந்து யாரும் பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. நீ 10 ரூபா 5 ரூபா கொடுக்குறீங்கன்னா ஒரு பாக்கெட் வாங்கி குடிச்சிட்டு போகலாம். அதில் உங்களுக்கு இருமல் வருதோ, கிடக்குதோ, அதுக்கு யாரையும் பொறுப்பாக முடியாது. அந்த மாதிரியான ஒரு மாடஸ் ஆப்ராண்டி தான் இந்த கள்ளசாராயமும். இவர் காய்ச்சினாரு, அவர் காய்ச்சினாரு, இது ரொம்ப ஒஸ்தியான சரக்கு, இது குடிச்ச உடனே உங்களை தூக்கும், இது வேலை பார்த்துட்டு அசதி குடிக்கிறதுன்னு சொல்லி என்ன நியாயவாதங்கள் கற்பிச்சாலும் அதை வந்து ஒரு ஊரே குடிக்கிறது. ஏன்னா அது மலிவு விலையில் இருக்கிறது. நீங்க ஒரு 100 டாஸ்மார்க் சரக்கு விட ஆமா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குமா? குறைஞ்சபட்சம் ஒரு 50 ரூபாயாவது இருக்கும். இப்போ நீங்க ஒரு 110 ரூபா கொடுத்து ஒரு 105 ரூபா கொடுத்து ஒரு கட்டிங் வாங்க, ஒரு குவார்டர் வாங்குறீங்கன்னா கட்டிங் கிடைக்கும், மினி குவார்டர் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பாட்டிலா வாங்கி 105 ரூபா கொடுத்து வாங்குற இடத்துல நான் வந்து ஒரு 30 ரூபாயிலேருந்து ஒரு 50 ரூபாயில எனக்கு ஒரு பாக்கெட்டில் சாராயம் கிடைக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை சூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான எல்லா பொருள்களிலும் இருப்பது போல அது ஒரு போலியான பொருள். நீங்கள் வந்து இப்போது ஒரு மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். அதனுடைய ரீட்டைல் ப்ரைஸ்ன்றது வந்து இதற்கு மேலேயும் விற்கக்கூடாது, இதுக்கு மேலே விற்று போயிடக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கும். ஆனால் நீங்கள் குறைச்சி ஒரு 100 ரூபா ஒரு 50 ரூபா குறைச்சி விற்கிறீங்கன்னும் போது அந்த பொருளோடைய நம்பகத்தன்மை மேலே உங்களுக்கு இயல்பாகவே ஒரு சந்தேகம் வரும். இந்த மாதிரியான விஷயத்துல தான் ஒரு போலி பொருட்கள் அல்லது ஒரு டூப்ளிகேட் பொருள் தயவாகிற மார்க்கெட்ன்றது அதுதான். அது போல இது இருக்கும், அதுக்கு கொடுக்குற நிகரான விஷயத்தை இது ஹை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரெவலண்ட்டாக விற்பாங்க. இது வந்து என்ன, இது கம்மியாக இருக்கிறதுனால தான் விற்கிறாங்க, நீங்களே கம்மி விலையில் சரக்கு விற்றுட்டா அந்த பிரச்சனை வருமா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரும். டெட்ரா பேக்கில் சாராயம் கொடுக்கலாமா, இதெல்லாம் வந்து அரசியலுமே டிஸ்கஸ்லாம் பண்ணியிருக்கு. ஆனால் அது ஓனர்ஷிப்னு ஒன்று இல்லை, யார் தயாரிக்கிறான்னு இல்லை, தயாரிக்கிற கண்டிஷன்ஸ் யாருக்கும் தெரியாது, எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, அதனுடைய பர்சன்டேஜ் வந்து ஒரு வாட்டி காய்க்கும் போதும் ஆல்கஹால் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது இல்லைன்றது தெரியாது, எத்தனை நாள் சரக்குன்றது தெரியாது. இந்த மாதிரியான காரணங்களால் அது எவ்வளோ கம்மியான விலைக்கு விற்றாலும் அதில் இருக்கக்கூடிய ஆபத்தும் அதனுடைய சேர்ந்து வருது. இதை குடிக்கிறவங்களுக்கு இந்த ஆபத்தெல்லாம் தெரியாமல் இல்லை, இவங்க எல்லாருக்குமே தெரியும். யாருக்குமே வந்து சாராயம் குடிச்சா ஆபத்து, சாராயம் குடிச்சா அது கள்ளச்சாராயம் குடிச்சா இந்த ஆபத்தெல்லாம் இருக்குன்றது வந்து நிச்சயமாக தெரியும். அவங்களுடைய மரணம், அவங்களுடைய இறப்பு வந்து ரொம்ப பாவத்துக்குரியது, கஷ்டமானது, ஒரு துர்சம்பவம். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அதில் சட்டம் ஒழுங்கு ஃபெயிலியர் இருக்கானா நிச்சயமா மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு ஃபெயிலியர். தாம்பரத்தோட ரஸ்னா பாக்கெட் விற்கிறதுல
உடல் உபாதைகள் ஏற்படலாமே தவிர உயிர் போறதுக்கான வழி இல்லை. ரஸ்னா பாக்கெட்ல இருக்கு. ரஸ்னா பாக்கெட்ல இல்ல. இப்போ இந்த உயிர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஒண்ணு காவல்துறையோ இல்ல மதுவிலக்கு ஆயத்துறை எப்படி அவங்களுக்கு அனுமதிக்கிறாங்க? அது வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்லை, இருப்பினும் ஒரு சரக்கு விற்பனை கள்ளத்தனமாக ஏதோ ஒன்று விற்கிது, அது வந்து ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட்டா இருக்குன்னு வைங்களேன், அது வந்து போலீஸுக்கு தெரியாம நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல வந்து மாம்பா பைட் ஃபேமஸ். மாம்பா பைட், ஆமா மெட்ராஸ்ல மாம்பா பைட் ஃபேமஸ். மாமாங்கிறது பாம்பு. மாம்பான்றது பிளாக் மாம்பா, பாம்பா கொண்டு வருவாங்க. நீங்க ஒரு போனீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சின்ன சின்ன பெரிய பாம்பு கிடையாது, சின்ன பாம்பு, குட்டி பாம்பு வந்து நெளிஞ்சுக்கிட்டு மெட்ராஸ்லயே இருந்ததுங்க. உண்மையிலே இருந்தது. அது வந்து மாம்பாவா இல்லையான்றது தெரியாது. என்னோட உங்கள்கிட்ட விடுவாங்க, உங்களுக்கு வந்து அது வந்து உதட்டுலையோ இல்ல நாக்குலையோ லைட்டா ஒரு கொத்தும். அந்த வெனம் வந்து உங்க உள்ள ஏறும்பொழுது ஒரு ஒரு சாதாரண ஒரு சரக்குல கிடைக்கிற ஹையை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 டே ஹை இல்லை ஒரு 12 hours ஹை கிடைக்கும். அதுல செத்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்கும். ஆனா அது மாம்பாவான்னு தெரியாது. இப்போ இது வந்து போலீஸுக்கு தெரிஞ்சு நடக்காது. தெரிஞ்சு அவங்க பிளான் பண்ணி அவங்க ஆர்கெஸ்டர் பண்ணி நடக்கிறதுன்றது கிடையாது. இந்த மாதிரி வரும் 2-3 டெத் ஆனவொன்னு என்ன பண்ணாங்க, போலீஸ் போயிட்டு 2000 ஆரம்பத்தில் இதெல்லாம் உண்டு. அப்போ வந்து இதை சீஸ் பண்ணி இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி இதெல்லாம் நடந்து செத்து போகும்போது. ஆனால் இந்த கள்ளசாராயத்துக்கு வரும்பொழுது என்ன, இது அவன் தயாரிக்கிறது என்ன, நாமளே தயாரிப்போமே, நம்மளாலே சூப்பரா ஊரல் போடுவாரே, நம்மளாலே பேரல் போடுவாரே அப்படின்ட்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருந்து இந்த சரக்கு காய்ச்சறவங்களுக்கு அடுத்து அந்த மாதிரியான ஒரு இல்லிசிட் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்களுக்கு வந்து திடீர் அரசியல் எலிவேஷன் வந்து ஒன்று கிடைச்சிது. அவங்க தான் வந்து அரசியல் கட்சிகளுக்கு ஆகட்டும், ஊருக்காகட்டும், இல்லை ஒரு சோசியல் கல்வி தந்தைகளாக தற்போது இருப்பவர்களாகட்டும், அவங்க வந்து சாராயம் காய்ச்சறவன்ட்ட பணம் இருக்கும், அவங்க வந்து ஒரு கல்வி தந்தைகளாகவும் ஒரு அரசியல் புள்ளிகளாகவும் வளர்ந்து வந்த ஒரு சூழல் வந்ததுக்கப்புறம் நேரடியாக இவங்க மேலே போய் ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சூழல் காவல்துறைக்கு இருக்கு. நாட் தட் காவல்துறையே வந்து நீங்க பண்ணீங்க, காவல்துறையை கற்றுக் கொடுக்கலாம் இல்லை. காவல்துறை மெத்தனமாக இருந்தது உண்மை, காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் நடந்ததுன்றது உண்மை. ஆனால் காவல்துறை ஆக்ஷனே எடுக்கணும்னு நினைச்சா கூட ஆக்ஷன் எடுக்க முடியாதபடி இந்த காய்ச்சறவங்களும் இந்த காய்ச்சறவங்களை எனேபிள் பண்றவங்களும் அரசியல் தொடர்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அப்போ கட்டிங் வருதானா போலீஸ்க்கு நல்ல கட்டிங் வரும். இந்த கட்டிங் வர்றதுனால இதை கண்டுக்கிறது இல்லை. அதையும் மீறி ஒரு இடத்துல நீங்க நேர்மையா செயல்படவோ இல்லை பிடிக்கவோ நினைச்சா அவர் வந்து ஏதோ ஒரு அரசியல் புள்ளியோட, அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏடிஎம்கே, டிஎம்கே, பாஜக, காங்கிரஸ், நீங்க என்ன வேணா சொல்லிங்க, அந்த இடத்துல வந்து காய்ச்சறவங்களுக்கு வந்து அரசியல் பேதங்கள் கட்சி பேதங்கள்லாம் கிடையாது. அவங்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ் வரும்பொழுது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காதீங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்க நம்மால் இல்லை கேஸ் போடாமல் விட்டுருங்க. இல்லை திடீர்னு போயிட்டு இப்போ நேற்று நடக்கிற மாதிரி போயிட்டு சும்மா போயிட்டு ஒரு பேரல் ஊரெல்லாம் போயிட்டு டப்புன்னு பானையை உடைக்கிறது, ஒரு கலெக்டர் வந்து ஒரு எத்தி விடுவார், முதல்வன் புகழேந்தி மாதிரி திடீர்னு தள்ளுவாங்க. இதெல்லாம் வந்து திடீர்னு நடக்கிறதுல ஒரு ஈகோ சிஸ்டம் ஒன்று இருக்குது. நீங்கள் ரெகுலர் மார்க்கெட்டில் சரக்கு எப்படி ஓடுதோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் ஒரு பிளாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு மாடஸ் ஆப்பராண்டியாக சரக்கு வந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அவங்கள மீறி நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, போலீஸ் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கிறது யார் பொறுப்பெடுத்துக்குவாங்க? அதில் யார் பொறுப்படுத்துவாங்கன்னா ஆளுங்கட்சியாக யார் அந்த இடத்துல இருக்கிறார்களோ, அந்த ஊரை வந்து யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அந்த ஊரோடைய. இல்ல எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த சொல்ற இந்த கருணாபுரம்ங்கிற ஊர்ல ஒரு திமுக ஆள் இருப்பாரு, ஒரு அதிமுக கண்டிப்பா, பாமக கண்டிப்பா இருப்பாங்க. யார் காய்ச்சறாங்க யார் குடிக்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா காவல்துறைக்கும் தெரியும், எல்லாருக்கும். இந்த எக்கோசிஸ்டத்துக்குள்ள யாரை கை நீட்டுவீங்க? யாரையுமே நீட்ட முடியாதுங்க. ஒரு ஆளுங்கட்சியா வரும்போது இந்த சைடு இருக்கவங்க கை நீட்டுவாங்க. இவங்க மாறும்பொழுது அவரு காய்ச்சறாரு, அவங்களுக்கு வேண்டியவங்க தான் காய்ச்சறாங்க, அவங்களை இவங்க கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு கை நீட்டுவாங்க. இது வந்து கள்ளசாராயன்றதை தாண்டி கள்ளசாராயம் காய்ச்சறவங்களே பார் லைசன்ஸும் வச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ வெளிப்படையா டக்குன்னு பார்க்கும்பொழுது டாஸ்மாக் நடத்துறது அரசு, அதுக்கடுத்து பார் லைசன்ஸ் வச்சு இவர் பார் நடத்துறாரு, இவர் முறையான சாராயம் வந்து இவர் தான் பாக்குறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். கள்ள சாராயம் காய்ச்சறவங்க எங்கேயோ மலையில எங்கேயோ பதுங்கி அந்த வீரப்பம் அப்படிலாம் இல்லை. இதை பார் லைசன்ஸ் வச்சுக்கிறவங்களுமே சரக்கு காய்ச்சறவங்க இருக்காங்க. நீங்க போய் கேட்டீங்கன்னா இந்த சரக்கு வேணுமா அப்படின்னு கேட்டால் அவங்களே சப்ளை பண்றவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த சரக்குன்ற கமோடிட்டியை அரசு சார்ந்து இயங்குறவங்களும் இருக்காங்க, அரசு அல்லாத ஒரு வழியிலும் இயங்குறவங்க வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்கள், அரசியல் வலு படைத்தவர்கள், போலீஸ் உள்ளார இருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்தக்காரங்களா இருக்கக்கூடிய ஆட்கள், அதுக்கடுத்து எல்லா ஜாதியிலும் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்னு சொல்லி இது வந்து ரொம்ப பிளான்டா மெட்டிகுலஸா இயங்குற ஒரு ஈகோ சிஸ்டம். இல்லை, இப்போ டாஸ்மாக்ல அந்த ஏரியாவில் நீங்க ஒரு வெஸ்டாராயத்தை காய்ச்சி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா அங்க வியாபாரம் அடி வாங்கும். அப்போ அந்த இடத்துல ஏன் அடி வாங்குதுன்னு கூட டாஸ்மாக் அது வந்து உண்மையிலே கவர்மெண்ட் வந்து காக்னிசன்ஸ் எடுத்து
அதை செயல்பட்டு இருந்தாங்கன்னா உண்மையிலே டாஸ்மாகோட வருவாய் பெருக்கி இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு டாஸ்மாக்லேருந்து எவ்வளோ கட்டிங் கிடைக்கும்? ஒரு போலீஸ் போகிறாங்க டாஸ்மாகில், இப்போ நீங்கள் மிஞ்சி போனால் டாஸ்மாகை பற்றி நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிங்க? சார் பாட்டிலுக்கு 10 ரூபா ஏற்றி விற்கிறாங்க, பாட்டிலுக்கு 5 ரூபா ஏற்றி விற்கிறாங்க, கூலிங் பீர்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபா ஏற்றி விற்கிறாங்க, இதை நீங்கள் சொல்லலாம். இல்லைனா நைட்டு கடை மூடனதுக்கப்புறம் கடை சரக்கு விற்கிறாங்க, காந்தி ஜெயந்திக்கு மூடினதுக்கு அப்புறம் கூட பிளாக்ல சரக்கு விற்கிறாங்க. இந்த டாஸ்மாக்லேருந்து சரக்கை எடுத்து வெளில விற்கிறாங்கன்ட்டு அவுட் ஆஃப் சேல் ஹவர்ஸு அது விற்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு சொல்லலாம். போலி சரக்கு இருக்கு, நீங்க கள்ள சாராயத்தை விட்டுருங்க. இப்போ டாஸ்மாக் பாட்டில் இருக்கிற மாதிரியே டாஸ்மாக் லேபிள் போட்டு டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய அதே பிராண்ட்ஸ் எல்லாம் வச்சு அதுக்குள்ளார இருக்க சாராயம் பார்த்தீங்கன்னா அது வந்து கள்ள சாராயமே கிடையாது. ஆனால் இதற் போல செய்யப்பட்ட ப்ராடக்ட் இமிடேஷன் சரக்கு உள்ள வைக்கிறாங்கன்னா அதை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் சொல்லலாம். இதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கட்டிங்கோ வருமானமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, எங்கேயோ போகும். ஒரு அந்த சரகத்துக்கு உட்பட்ட இன்ஸ்பெக்டருக்கோ எஸ்ஐக்கோ டிஎஸ்பிக்கோ அதிலிருந்து கட்டிங் ஒரு டாஸ்மாக் மூலமாக போவதை விட ஒரு கள்ளசாராயன்றது வந்து கிட்டத்தட்ட இல்லீகல், எல்லாமே பேண்டு. அப்போ அதை செயல்படுத்தும் போது அதில் கிடைக்கக்கூடிய மார்ஜின் ஜாஸ்தின்றதுனால அதில் வந்து விட்டு கண்டுகொள்ளாமல் விடுற ஒரு அவல சூழல் இருக்குன்றது உண்மை. அது வந்து இந்த 1 வருடமாகவோ 2 வருடமாகவோ 3 வருடமாகவோ இல்லை. எப்போ வந்து எனக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னு தாசில்தார் எப்போ லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற கேள்விக்கு நம்மளுக்கு எப்படி பதில் இருக்காதோ, அதே போல தான் ஒரு கள்ளசாராயத்துக்கு வந்து போலீஸ் மாமூல் வாங்குறாங்க கண்டுக்காம விடுறாங்கன்ற எப்போலேருந்து வாங்குறாங்கன்ற கேள்விக்கு நமக்கு பதில் இருக்காது. இல்லை, இப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சறதுங்கிறது தப்பா? கள்ளச்சாராயம் காய்ச்சி ஆட்கள் இறக்குறது தான் பிரச்சனை. ஆக்சுவலாக இங்கே ஒரு இங்கே பழைய சில வீடியோக்கள் பார்க்கும்போது கள்ளச்சாராயம்ங்கிறது அங்கே காய்ச்சி தான்ப்பா இருப்பாங்க, யாருக்கும் தெரியாமல் அங்கே 2-3 பேரல் ஓடிட்டு தான் இருந்தது. நீங்கள் சாகாத வரைக்கும் ஆள் பிரச்சனை இல்லை, 50 பேர் இடத்துல சாகுறாங்கும்போது இதை மோப்பம் பிடிச்சி இல்லை குறைஞ்சபட்சமா இந்த அபாயம் இருக்குங்கிறது கூடவா உளவுத்துறைக்கு தெரியல? உளவுத்துறைக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல. உண்மையில உளவுத்துறையோட மிகப்பெரிய ஃபெயிலியர் இது. எப்போனா இது ஒரு ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்னு வச்சுக்கோங்க. இது திடீர்னு ஒரு இன்சிடென்ட் வருது, இதை நாங்கள் பார்த்துருக்கோம், இதை பற்றி நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியலன்ட்டு அதில் ரொம்ப ஒரு தொய்வு வந்திருக்குன்னா பரவாயில்ல. ஆனால் இதுக்கு ப்ரிடெசஸர் ஈவெண்ட்டாக மரக்காணம் இருக்குது. போன வருஷம் நடந்து 13 மாசம் தான் ஆயிருக்கு. மரக்காணம் நேர்ல போனாரு. ஒரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் நிதி உதவி கொடுத்த ஒரு சூழல் இருக்கு. அட்லீஸ்ட் அப்பவே என்ன சொல்லப்பட்டதுன்னா, இது இங்க மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் வந்து சப்ளை பண்ணுறாங்க. எப்படி வந்து அந்த லேமினேஷன் மிஷின் மாதிரி வச்சு பாக்கெட்டு போடுறாங்களோ அந்த மாதிரி பாக்கெட் சாராயம் போடுறாங்க. ஓலா ஊபர் அந்த ஊபர் இட்ஸ் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து எப்படி டோர் டெலிவரி பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான பாக்கெட்டு சாராயங்கள் டோர் டெலிவரி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு அப்போவே எழுப்பப்பட்டது. அப்போவே இவங்க ஒரு வேளை அலர்ட் ஆகியிருந்தா, அப்போவே இதற்கான ஆக்ஷன்ஸ் எடுத்திருந்தா இந்த இதை நிறுத்தியிருக்க முடியும். இன்னொரு இது நீங்கள் கேட்டீங்க, சாவு நடந்ததுக்கு அப்புறம் தானே பிரச்சனையான, சாவு வருவதற்கு முன்னாடியே இது கன்சியூம் சாவு வரலன்னா இது பிரச்சனை இல்லை. கள்ளச்சாராயம் பிரச்சனை கள்ளச்சாராயம் ஒரு பகுதியில் விற்பனை ஆவதும் ஒரு குடிமகனுக்கு அது கிடைக்கிறதுங்கிறது வந்து ரெகுலர் பிரச்சனை. ஆனா 50 பேர் கொத்தா சாவுறாங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்டோட பிரச்சனையா மாறுது. ஆமா, இதுல இன்னொன்னு, இப்ப நம்ம சாவு வந்துட்டதுனால பிரச்சனை இருக்கும். இப்ப நீங்க ரெகுலரா டாஸ்மாக் குடிக்கிறீங்க, டாஸ்மாக் சரக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் பாதிப்பு, ஈரல் வந்து 4ஆம் வட்டத்தில் ஆகிற பாதிப்பு, வயிற்று கோளாறுகள், இது வந்து ப்ரொலாங்டு எஃபெக்ட்ல வந்து உண்டு. ஆனால் நீங்கள் அந்த கள்ளசாராயம் குடிக்கும்பொழுது உங்களுடைய பார்வை பறிபோக வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு காது கேட்காம போகும், திடீர்னு டிசீனஸ் ஆகும். இது வந்து கள்ளசாராயத்தால் தான் நடந்ததா இல்லையானே உங்களால் டெடியூஸ் பண்ண முடியாதுன்றது வந்து ஒரு சாவே நடக்கலைனா கூட அதற்குரிய ஆபத்து வந்து அங்கே கண்டிப்பாக இருக்குது. அதாவது கள்ளச்சாராயத்தினால் இந்த மரணம் நிகழலைனா கூட பெரிய ஆபத்துக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் பேராபத்து இருக்குது. ஏன் அதையும் மீறி அங்கே போகிறாங்கன்னா, இதை விட அது ரொம்ப சுருன்னு இருக்கு, இதை விட எனக்கு அது வந்து ரொம்ப ஹை கொடுக்குது, கொஞ்சம் தான் குடித்தேன் நான் சூப்பராக பயங்கரமாக இருக்கு. இந்த பாடல்கள்லையுமே பாருங்களேங்க, சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு கும்மு நேருது மப்பேன், அப்படி அந்த கள்ள சாராயம் பட்ட சாராயத்தை வந்து பயங்கரமான குளோரிஃபை பண்ற ஒரு கல்ச்சர் வந்து இங்க இருந்திருக்கு. கேரளாவோட கல்லுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கா? கல்லு வித்தியாசம் இருக்கு. கல்லு இறக்குதல் வந்து கல்லை வந்து நீங்க அல்கஹாலிக்கா மாத்தவே இல்லை. எனக்கு தெரியல, கல் இறக்குறதுங்கிறது வேறையா? கல் வேற. கல் வந்து நீங்க அதை நாலு அல்கஹாலிக்கா மாத்தலாம், மாத்தாமலும் விடலாம். இதுல வந்து உங்களுக்கு சோர்ஸ்ன்றது வந்து கல்லுல வந்து நீங்க 10,000 பொருட்கள் கலக்க போறது இல்லை. இங்க நீங்க அன்ஸ்க்ரூப்லஸா என்ன வேணா கலக்கலாம். நீங்க என்ன கலந்தீங்க நீங்க யாருக்குமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நீங்க ஒரு முறைப்படுத்தவுமே முடியாது. அவங்க எங்க வச்சு மலையில பேரல்ல ஊரல்ல மண்ணுல புதைச்சி நீங்க இதை ரெகுலேட்டே பண்ண முடியாதுன்றது இதுல இருக்கக்கூடிய ஆபத்து. அது கொஞ்சம் கன்சியூம் பண்ணால், இப்போ இப்படி சொல்லுவோம், ஒரு அரசு வந்து ஒரு அரசாங்க மருத்துவமனைக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த மருத்துவமனைக்கு நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு ஒரு காஃப் சிரப்பு வந்து கவர்மெண்ட் கொடுக்குது. அந்த காஃப் சிரப்புக்கு வந்து அந்த தயாரிக்கிற நிறுவனம் பொறுப்பு. அந்த காஃப் சிரப்பு குடிச்சு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அரசு பொறுப்பு. ஓனர்ஷிப்னு ஒன்று இருக்குது. இப்போ அது போலவே என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது,
அதை விட ரொம்ப வீரியமான மருந்துன்றதை வந்து நீங்கள் எந்த நம்பிக்கையில் அதை உட்கொள்ள முடியும்? அதில் எதுவுமே எழுதி இல்லாமல் இதான்ப்பா அந்த மருந்துன்னு சொன்னால் நீங்கள் எந்த நம்பிக்கையில் குடிப்பீங்க? என்னப்பா இது ஜுரம் மருந்துன்னு எழுதலை, சளி மருந்துன்னு எழுதலை, இது இருமல் மருந்துன்னு எழுதலை, நான் குடிக்கலாமான்னா குடி சரியாகும்னா நீங்கள் குடிக்கிறது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில். அப்போ அதுக்குள்ள ஒரு மருந்துன்னும் போது வர்ற பயம் ஏன் சரக்குன்னும் போது வர்றது இல்லைன்னா அந்த ஹை கிடைக்குது, எனக்கு அதில் ஒரு பெரிய போதை இருக்குது அப்படின்றதுனால தான். அவங்களுடைய குடிப்பழக்கத்தை வந்து நான் கேவலப்படுத்தலை, ஆனால் அந்த சரக்குன்றது வந்து பிரச்சனை. இந்த ஹோல் இஷ்யூலையுமே குடியை வந்து ஒரு சோஷியல் டேபு மாதிரியே இப்போ இந்த சமுதாயம் அணுகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, இது ஒரு குடிக்கிறதுக்கான முழு உரிமை அவங்களுக்கு இருக்கு. ஒரு பொருள் அரசு வழங்குகிற ஒரு பொருள்ல அதனோட தரம் இல்லைன்னு நான் நினைக்கிற போது, அது தரமான பொருள் நான் என்ன நினைக்கிறேனோ அங்கே வாங்குறதுக்கான சூழலை நான் தேடுவேன். அப்படி ஒரு இல்லை, இப்போ நீங்கள் அவங்க கணவனும் மனைவியும் குடித்த ஒரு சம்பவத்தில் மரணத்தில் ஒரு பத்திரிகையில் மட்டும் அன்றாட கூலிகளான அவர்கள் உடல் உழைப்பிற்காக இந்த சாராயத்தை அருந்துவதுன்னு ஒரு வரி சேர்க்கிறாங்க. இப்போ அவங்க குடிக்கிறதுக்கு ஒரு நியாயத்தை நம்ம கற்பிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல ஊடகங்கள் தள்ளப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன் சாராயம் குடிச்சாங்க அதை எழுதுல என்ன சிக்கல் எனக்கு தெரியல. அதுல ஒன்று இன்னொன்னு எனக்கு அதுல ரொம்ப ரொம்ப அபாயகரமாகப்பட்ட ஒன்று, ஒருத்தர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போய் அவருடைய மரணத்து வீட்டிற்கு வந்தவர்களுக்கு திரும்ப அதே சாராயம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது கலெக்டர் என்ன சொல்றாரு? கள்ளக்குறிச்சி கலெக்டர் வந்து முதல் கலெக்டர் என்ன சொல்றாருன்னா, இது கள்ளச்சாராயத்தால் நிகழ்ந்த மரணம் இல்லைன்னு ஒரு சர்டிபிகேட் பண்றாரு. இந்த சர்டிபிகேட் வந்து அரசியல் காரணமா கொடுக்கப்பட்டிருக்கா? ஒருவேளை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் அதை சொல்றாரு. முன்னாள் கலெக்டர் இது ஆமா கள்ளச்சாராயத்தில் நடந்ததுன்னு சொல்லி இருந்தா விற்பனைக்கு அப்போது ரவுண்ட்ஸ்ல இருந்த பாக்கெட்டுகள்லாம் கூட அப்படியே கீழே போட்டிருக்கிறதுக்கோ இல்ல சீல் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. மரணம் நிகழ்ந்த பிறகு அந்த மரண வீட்டுக்கு போனவங்களுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, அது வந்து கள்ளச்சாராயத்தால் நடந்த விபத்து இல்லைன்னு கலெக்டரே சொல்லிட்டாராம்ப்பா. அரசு தரப்புக்கு இது கள்ளச்சாராயத்தால் நடந்த விபத்துன்னு ஒத்துக்கிறதுல என்ன சிக்கல்? இல்ல ஆளுங்கட்சிக்கு அங்க பெரிய சிக்கலை உருவாக்குங்கிறனால அதை மறுத்தாங்களா? ரெண்டுமே உண்மை நெல்சன். இவங்க வந்து என்னன்னா, அது பெரிய இப்போ சத்துணவு கூடத்துல வந்து பள்ளி விழுந்துரும். ஒரு பள்ளி விழுந்த உடனே அந்த பள்ளி ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து ஒரு நல்லா வேக வைக்கப்பட்ட ஒரு உணவுல வந்து கொதிக்க ஒரு பள்ளி விழுதுன்னா நம்ம நினைக்கிறாலும் ஒரு 30-40 பேர் செத்து போயிடுவான்ற லெவலுக்குலாம் நடக்காது. ஆனா அதை நம்ம சாப்பிட்டுட்டோன்ற வந்து ஒரு பேனிக்கு அதுக்கப்புறம் அதுலேயே சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் பிரபலவெண்ட்டாக தெரியும், எல்லாரும் எடுப்பாங்க. இது வந்து ஒரு இயல்பா ஒரு 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 சம்மந்தம் இல்லாத பொருள் நீங்கள் உட்கொண்டிங்கன்னா உங்கள் உடம்போ இல்லை அங்கே இருக்கிறவங்களோ கொடுக்குற ரியாக்ஷன். இப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அது வந்து கள்ளச்சாராயத்தால் இல்லையா அப்படின்னும்பொழுது இன்னைக்கு நேற்று குடிக்கல, 10 வருஷமா 5 வருஷமா 20 வருஷமா குடிச்சு எந்த பிரச்சனையும் மாட்டாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு குருட்டு நம்பிக்கை, இதனால இல்லை போல, ஏதோ ஒரு இதில் தான் இது போல அப்படின்ட்டு. இன்னொன்று, ஒருவேளை இது வந்து அனுமானம் தான், அங்கே வாங்கி குடிச்சதில் வந்து அவங்க செத்துட்டாங்க, நான் வேற சோர்ஸ்லேருந்து தான் வாங்கி குடிக்கிறேன், அவன் நல்ல இது, இவங்களுக்கான சப்ளையர் யாருன்னு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. இப்போ கோல்கேட்டும் க்ளோஸ்அப்பும் ஒரே இடத்துல இருந்தால் நம்மளுக்கு வருதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. நான் கோல்கேட்டு தானே இது பண்ணேன், க்ளோஸ்அப் பிரச்சனை இல்லை. 2 பேருக்குமே மூலப்பொருள் சப்ளையர் ஒரு ஆளாக இருப்பான். அது மூலப்பொருளால் பிரச்சனை இல்லையா அதுன்றதை வந்து முதல்ல கவர்மெண்ட் காஜ் பண்ணி சொல்லியிருக்கணும். ஒன்று. இன்னொன்று, இவங்களுக்காக என்ன பண்ணும், இவங்க புது குடிகாரர்கள் கிடையாது. கள்ளசாராயம் குடிக்கும் பொழுதே குடிச்சா ஆபத்துன்றது இவங்களுக்கு தெரியாத அளவு குழந்தைகள் கிடையாது. அவ்வளோ தூரம் வந்து இந்த படத்தில் வந்து கிராமம்னாலே ஜாதி இல்லாமல் இருக்கும், கிராமம்னாலே இன்னசென்ட்டு, மோர் கொடுத்து வாங்கப்பா இங்கே படுத்து தூங்கிருங்கன்னு சொல்கிற அளவு இன்னசென்ட்டுன்னு காட்டுற மாதிரி எல்லாம் கிடையாது. அதனுடைய சாதக பாதகம் எல்லாம் இவங்களுக்கு தெரியும். கொடுமை, ஒரு பாடியை வந்து போட்டு போகிறாங்க, அந்த பாடியை போட்டு அந்த பாடியை போட அந்த ஆட்டோக்காரங்களை அதை குடிக்கும்பொழுது அவங்களுமே அங்கேயே ஸ்பாட்டில் இதாகிறாங்கன்றது வந்து ரொம்ப அவலம் தான். இதை வந்து கவர்மெண்ட் முதல்ல சொல்லியிருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் தவறான தவறு. ஆனால் இப்படி ஒன்று நடந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிங்க, சரி தெரியாமல் குடிச்சிட்டிங்கப்பா, தெரியாமல் நாங்கள் வழக்கமாக குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டோம், செத்துட்டிங்க, ஒரு நெக்லிஜென்ஸில் செத்துட்டிங்க. கொத்தா செத்ததுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு எதை பார்த்தாலுமே ஒரு டவுட் வரணும்ல, அந்த டவுட்டு கூட இல்லாத அளவுக்கு நீங்கள் மறுபடியும் குடிச்சிட்டு மாட்டுறீங்கன்ற அரசாங்கத்தோட தவறும் இருக்குது, மக்களோட தவறும் இருபுறமும் இருக்குது. இது கலெக்டிவாக ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு முறைப்படுத்தப்படாத ஒரு பொருளை வந்து கன்சியூம் பண்ணால் ஆபத்துக்கு ஆளாவோன்ற சமூக ஃபெயிலியரும் இருக்குது. இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஏற்கனவே ஒரு ப்ரிடெசஸர் ஈவெண்ட் இருக்குது, இவ்வளோ பேர் செத்துருக்காங்க, இதை பற்றின ஒரு காஷன் கொடுப்போம், போவோம், தடலடியாக நடவடிக்கை எடுப்போம்ன்ட்டு லா என்ஃபோர்ஸ் பண்ணுறதோ இல்லை உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுறதோ அதை பண்ணாமல் விட்டால் கவர்மெண்ட்டோட ஃபெயிலியர் வந்து பெருசாக நிச்சயமாக இருக்குது. ஒரு எல்லா விதமான சட்டவிரோத காரியங்கள், கள்ளச்சந்தை, இது இந்த ஒரு பிளாக் மார்க்கெட்டை வந்து முழுசாக எந்த அரசாலும் அகற்றிவிட முடியாது. ஒரு பிளாக் மார்க்கெட், ஒரு ரியல் மார்க்கெட்டை
விழுங்கிடுறதுக்கான சாத்தியக்கூறுகளையும் அவங்க உருவாக்க மாட்டாங்க. ஒரு செக் அண்ட் பேலன்ஸை எப்பவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. செக் அண்ட் பேலன்ஸ் எங்க நழுவுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னுடைய கேள்வி வந்து, கள்ளச்சாராயம் விற்கிறது காவல்துறை அதிகாரிக்கு தெரியும், அந்த மண்டலத்தில் இருக்க எல்லா சரக போலீஸுக்கும் தெரியும், எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் சரியான மாமூல் போகுது. அது ஒரு தொழிலா, ஒரு கள்ள தொழிலா நடக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா போன வருஷம் மாறின பிறகு ஒரு இறுக்கி பிடிப்பாங்க இல்லையா? குறைந்தபட்சமா திருட்டு விசிடி இருந்தப்போ இந்த பீச் ஸ்டேஷனை ஒட்டி இருக்கிற ஒரு 10 கடையாவது சீஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல? இந்த மாதிரியான முயற்சிகள் கூட எதுவும் பண்ண மாதிரி தெரியல. என்னன்னா ஒரு சும்மா இந்த சிடி மேட்டருக்கே வரும். கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் எதிர்த்தாப்புல தான் இருக்கு. கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் உட்காந்துருக்க எல்லாருக்குமே தெரியும், அங்கே ஸ்மகிள் பண்ணி வர்ற பொருள் எல்லாமே அங்கே இருக்கும். திருட்டு விசிடி அங்கே கிடைக்கும்ன்றது படம் எடுக்க போகிறவனு கூட தெரியும். நம்ம படம் அங்கே வரும். திடீர்னு ஒரு ரைடு போவாங்க, திடீர்னு ஒரு நாம்கி ஆவாஸ் ரைட் போயிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் அங்கேருந்து கவனிப்பு வர வேண்டிய விதத்தில் வந்து விட்டுருவாங்க. இது அதே மாதிரி இது எந்த ஆபத்தும் வராது, ஆபத்து வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விடப்பட்ட ஒரு நெக்லிஜென்ட்டான விஷயம் தான் இது. இதில் இந்த சாவும் வரவில்லை என்றால் அந்த ஒரு பேரலான ஒரு சரக்கு விற்கிற விஷயம் வந்து ரொம்ப நல்லா நடந்துகிட்டே இருந்திருக்கும். அது எந்த அளவு விற்குது விற்காதுன்றது கூட பொதுமக்களுக்கு தெரியாத அளவு நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் ஏன் இது வந்து ஒரு ஏரியாவில் நடக்குதுன்னா, ஒன்று இந்த ஊர் சரக்குக்கு இந்த மவுசு உண்டு, இந்த ஊர் சரக்குக்கு இது உண்டு, இவர்கள் பண்ணுற சரக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நான் அங்கேருந்து காட்சி கொண்டு வர சொல்லியிருக்கேன், இதெல்லாம் சொல்லி இந்த 80s வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பில் வந்து டயர் கட்டிட்டு அந்த டயர் உள்ளார சாராயத்தை வச்சு விற்க போவாங்க. அதை தடுக்கிறதுக்கு வந்து மது ஒழிப்பு, மது தடுப்புன்னு சொல்லி பெரிய இதெல்லாம் போட்டாங்க. அதே மாதிரி காலையில் வந்து ஊரில் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து பஸ் வரும். காலைல 4:30 மணிக்கு 5 மணிக்கு வந்து பஸ் எடுப்பாங்க. அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய கண்டக்டர் எல்லாருக்குமே தெரியும், அந்த காலங்கத்தால் 4:30 மணிக்கு எவனா ஒருத்தன் ஒரு பெரிய டிராக்டர் டயர் மாதிரியோ இல்லை ஒரு 10-15 டிஎஸ்டி டயர் மாதிரி எடுத்தாந்து போடுறான்னா அதில் ஃபுல்லாக சரக்கு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த சிங்கிளில் வந்து மக்களே இல்லாத சிங்கிளாக போகும், எங்கே போய் இறங்கணுமோ அங்கே இறங்கிடும். இது இந்த ஜெயங்கொண்டம், மீன் சுருட்டி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மரக்காணம், இந்த பெல்ட் ஃபுல்லாகவுமே இது வந்து சோழன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கொண்டு இது வந்து ஏன் எடுத்துகிட்டு தானே போகிறாரு நம்ம, அது வந்து ஒரு வாழ்வியலோடு சம்மந்தப்பட்ட விஷயமா இவங்க நடந்துக்கிட்டாங்க. அது முன்னாடி இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. மெத்தனால் வந்ததுக்கப்புறம் இன்னும் வீரியத்தை நான் கூட்டி காட்டுகிறேன், இன்னும் நான் பேட்டரி போட்டு சுருன்னு இருக்கிறத மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் புதுசாக ஒன்று கிண்டி தரேன் அப்படின்னு 10-15 பிளேயர்ஸ் உள்ளே இறங்கும்போது அது பிரச்சனையாது. பிரியாணி கடையெல்லாம் பார்க்குறீங்க இல்லைங்களா? ஸோ ஒரு மோனோபோலியாக இருந்தால் பிரச்சனை இருக்காதுங்க. இல்லை நான் அதை அட்வொகேட் பண்ணலை. அது அட்வொகேட் எந்த ஒரு பாயிண்ட்லையுமே பண்ணவே இல்லை. ஆனால் நீங்கள் இது தடுத்தாலுமே செய்யக்கூடிய ஒரு கும்பல் இருக்குது. அப்படி ஒரு குரூப் இருக்கிறதுனால தான் டாஸ்மாக்னு ஒன்று வேணும். எப்பா நீங்கள் அந்த சரக்கை குடிச்சிட்டு செத்துறாதீங்க, உங்களுக்கு சரக்கு தானே வேணும், அட்லீஸ்ட் உங்கள் உயிரை வந்து உடனடியாக பறிக்காத அல்லது உங்களுடைய கண்ணு காதுன்னு உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாத கண்ட்ரோல்டாக நீ குடிக்கணும்னு நினச்சேன்னா உங்களுக்கான ஒரு இடம் தான் டாஸ்மாக்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கிறாங்க. இல்லை இது இந்த மித்துல இருந்து எப்போ வெளில வரும்? எனக்கு தெரிஞ்சு குடிய மேலே கேவலப்படுத்தக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் அதான் சொல்லுவாங்க, முன்னாள் அமைச்சர் முத்துசாமி அவர்கள், ஈரோடு முத்துசாமி அவர்கள் வந்து ஒரு டெட்ரா பாக்கெட் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னபோது மதுவுக்கு எதிராக, குடிப்பழக்கத்துக்கு எதிரான ஒரு பெரிய குரல்கள் இங்கே வந்துச்சு. உங்களை யார் கேட்டா? இப்போ டெய்லி காலைல போறவன் குடிச்சிட்டு 60 ரூபாய்க்கு போகணும் என்ன கட்டாயம்லாம் கேட்டாங்க. இப்போ இது திரும்ப வந்து நீங்க டாஸ்மாக் வாங்க, கள்ளச்சாராயத்தை நோக்கி போகாதீங்க அப்படிங்கிற இந்த குரல் இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இதுல நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. அதாவது காலத்துக்கு ஏற்ப மது தேவை, மது தேவையில்லை, மது ஒழிப்பு, பூரண மதுவிலக்கு, இந்த கான்செப்ட் எல்லாம் அரசியல் ரீதியா வர்றது வந்து உண்மை. ஒருத்தவங்க என்ன சாப்பிடுறாங்க, என்ன குடிக்கிறாங்கன்றது அவங்கவுங்க உரிமை. அதில் வந்து நீங்கள் குடிக்கக்கூடாதுன்றது, குடிக்கக்கூடாதுன்ற ஒழுக்க நியதிகளை வந்து நீங்கள் வந்து கற்பிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் குடிக்கவே கூடாது, குடியை ஒழிப்போன்னு சொல்கிற தலைவர்களே அவங்களுடைய சில ஃபோன் கால்ஸில் பார்த்தீங்கன்னா முழு போதையில் பேசுகிற ஃபோன் கால்ஸ்லாமும் நாம் வந்து கேட்குறோம். அந்த குடியின் உள்ளார வந்து போகிறது அவங்களுடைய சாய்ஸ். பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கிற, கோயில்கள் பக்கத்தில் இருக்க, சிறுவர்கள் புழங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மதுக்கடைகளினுடைய எண்ணிக்கைகளை குறைக்கலாம், கொடுக்குற சரக்கை தரமாக கொடுக்கலாம், அதில் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. டாஸ்மாக் சரக்கு இன்னும் நல்லா இருக்க மாட்டேங்குதுங்க, பாண்டிச்சேரியில் ரொம்ப நல்லா இருக்கு, நான் கர்நாடகா போய் குடிச்சா நல்லா இருக்கு. இல்லை, எனக்கு இந்த லாஜிக் புரியாத இடம் என்னன்னா, தமிழ்நாட்டை விட சொல்லிடு இந்த கேள்வி மறந்தோம், தமிழ்நாட்டை விட பாண்டிச்சேரி நல்ல தரமான சரக்கு கொடுத்து ஏன் மரக்காணத்தில் நீங்கள் திரும்ப கள்ளச்சாரம் காய்ச்சிட்டு இருக்கீங்க? இல்லை, உங்களுக்கு தமிழ்நாட்டு டாஸ்மாக் சரக்கு பிரச்சனை எடுத்துட்டு வர முடியாது. இல்லை பாண்டிச்சேரி மரக்காணம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இல்ல பார்டர் தானேங்க. ஏன் நீங்க பார்டர்ல இருக்கிறவரால் பாண்டிச்சேரியில போய் குடிச்சலாம்? நெல்சன் இருங்க, நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போறீங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில உங்களுக்கு பேராசிட்டமால் கொடுப்பாங்க, பேராசிட்டமால் போட்டீங்கன்னா தலைவலி போயிடும், உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில மாத்திரை ஃப்ரீ. ஆனா நீங்க எதுக்கு வந்து ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போறீங்க? எனக்கு 2 லேகியம் கூடு 2 சூரணம் கூடுன்றது எந்த நம்பிக்கையின் அடிப்படையில்? அப்போ
இது எல்லாமே போலி, இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல், இது வந்து நம்ம உடம்புக்கு கேடு, நானா காய்ச்சிற ரசம், நானா வைக்கிற கசாயம் வந்து ரொம்ப அகத்தியர் சொன்ன போகர் சொன்ன மூலிகைகள் கலந்த இஞ்சி, அஸ்வகந்தா, அதிமதுரம் இதெல்லாம் கலந்த ஒரு நல்ல ஆரோக்கியமான கலவை என்ற ஒரு புது புத்தி இருக்கு. அதை விட கள்ளச்சாராயத்துக்கு இயற்கை சாராயம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது வந்து நேச்சுரலான ஒரு இது. ஆனா ஒண்ணு இயற்கை வாழ்வியல், அது இயற்கை வாழ்வியல் இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு ரோட்ல ஒரு சாதாரண ஒரு கடையில வந்து இங்க வந்து பட்ட சாராயம் கிடைக்கும்னு வைக்கிற ஒரு போர்டை விட இது கல்ராயன் மலையில், சேர்வராயன் மலையில், சதுரகிரியில் காய்ச்சிய அந்த மாதிரி, அதாவது இப்போ ஒரு சாதா கஞ்சா அப்படின்றத இது போடிமெட்டு கஞ்சா, இந்த மாதிரியான ஒரு மிகைப்படுத்துதல் இருக்கு இல்லைங்களா? இந்த மிகைப்படுத்துதல் இருக்கு ஒண்ணு. இன்னொன்று, வாங்கி குடிக்கிறதுல வந்து உங்களுக்கு லாபம், குடிகாரனுக்கு லாபங்க. நல்ல சரக்கு பாண்டிச்சேரிலையும் கிடைக்கும். காய்ச்சறவங்களுக்கு காசு எங்கிருந்து கிடைக்கும்? உங்களுக்கு காசு வேணும்னா நீங்க பாண்டிச்சேரியில எடுத்துட்டு வந்து விற்கவா முடியும்? உங்களுக்கு சட்டம் அனுமதிக்காது, இல்லீகல். அப்ப நான் வந்து சட்டத்துக்கு புறம்பா நான் காசு பார்க்கணும்னு ஒரு பணவெறி எனக்கு வருதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் இதை ஒரு தொழிலா போட்டு இங்க பண்றேன். அண்ட் தென் இதை தொழிலாக செய்யக்கூடிய ஜாதி பிரிவினரும் இருக்கிறாங்க. இல்லை, இது ஆளுங்கட்சிகள் எங்கிருந்தாலும், அது எந்த ஜாதியை சேர்ந்தவராக ஆளுங்கட்சிகள் இதை தடுத்து இருக்கணுங்க. நிறுத்தவே முடியாதுன்னெலாம் நிச்சயமா கிடையாது. இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு தான் மது ஒழிப்பு என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்காங்க, ஸ்பெஷல் இது இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் அதுதான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி டெத்ஸ் நடந்துடக்கூடாது, ஒரு பிளாக் எக்கானமி வந்து இந்த மாதிரி த்ரைவ் ஆகக்கூடாது. இப்போ நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட் போகிறோம்னா, ரிச்சி ஸ்ட்ரீட்டில் அத்தரைஸ்டான கடைகள் இருக்கும். ரிச்சி ஸ்ட்ரீட் அல்லாது வேற எங்கேயாவது பெருசாக உள்ளுக்குள்ளார வந்து சில ஸ்மகிள்டு குட்ஸ் விற்கிறாங்கன்னா போலீஸ் வரும். அது வியாபாரம் நடக்கக்கூடிய இடமாவே இருந்தாலும் அது வந்து மெயின் வியாபாரத்தை வந்து அடிச்சு துவைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தா அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் வரும், ஆள் வருவாங்க. செக் அண்ட் பேலன்ஸ் நீங்க சொன்னது அங்க வரும். இங்க அந்த மாதிரி ஒரு அரசு செயல்பட்டு இருக்கணும். இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவங்க எல்லாம் காய்ச்சுறாங்க, இவங்களுடைய உபத்தொழில்கள்லாம் என்னென்ன, யாரை கேட்டு இவங்க ஊழல் போட்டாங்க. ஒரு பர்மிட் இல்லாம நீங்க ஒரு சாதாரண ஒரு கடை வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு உங்க வீட்டில் நீங்கள் வந்து ஒரு தையல் கடை போடுறீங்கன்னா நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கரண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு கட்டணும். நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸாக நீங்கள் மாறுறீங்கனாலே நீங்கள் வந்து அதை கவர்மெண்ட்டுக்கு நோட்டிஃபை பண்ணுன்ற ஒரு ரெகுலேஷன் இருக்குது. அந்த எந்த விதமான ஒரு ரெகுலேஷனும் இல்லாமல் நான் என்ன வேணால் பண்ணிக்குவேன் இது அப்படின்னு வந்து இது டைரெக்டாக ஹெல்த்தோட இது பண்ணுற ஒரு விஷயம், காசு சம்மந்தப்படுற விஷயம். நாம் ஒரு தள்ளுவண்டி பானிபூரி கடைக்காரரும் இல்லை ஒரு சுந்தரியக்கா கடை மாதிரி ஒரு மீன் கடை போடுற மாதிரியான சாதாரண விஷயம் இது இல்லை. அண்ட் தென் இது எல்லாருமே இது பண்ணுறது இல்லை. 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் குடிப்பதை வந்து டாஸ்மாக்குமே வந்து இது பண்றது இல்லை. ஸோ ஒரு லீகல் ஏஜ்னு ஒன்று இருக்கு. இது குடிக்கிறதுக்கு லீகல் ஏஜ்னு இருக்கிறது வந்து ஒரு டாஸ்மாக் கடையில் வந்து நீங்கள் சின்ன பசங்க 11 வயசு பையன் போனால் யாரா நீ வெளில போடான்னு சொல்லி திட்டுவாங்க. நீங்கள் இது வந்து ஒரு கள்ளசாராயமோ இல்லை ஒரு விஷசாராயம் விற்கிற இடத்துல வந்து அங்கே குழந்தைகளுக்கு விற்கப்படாதுன்ற எந்த ஊர்ஜிதமும் இல்லை. என்ன இயற்கை மூலம் பூசினாலும், என்ன நல்லதுன்னு சொன்னாலும், என்னென்னவோ இவங்க சொன்னாலும் அதில் வந்து அந்த ஒரு சைல்டுக்கான அக்சஸ்ன்றது வந்து கிடைக்கக்கூடிய சூழல் பயங்கரமாக இருக்குது. சைல்டையே வந்து கேரியராக யூஸ் பண்ணி கடத்த வெஹிக்கிள்ஸாக யூஸ் பண்ணுற ஒரு இதெல்லாம் இருக்குது. அப்போது அதனுடைய ஈகோசிஸ்டத்தை வந்து கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ண வேண்டியது போலீஸோட கடமை. இது நடக்குதா நடக்கலையா, இந்த மாதிரி நடந்தால் என்ன செய்வதுன்றது கவனிக்க வேண்டியது வந்து முதலமைச்சருடைய கடமை. இவங்க வந்து கலெக்டிவாக வந்து ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இந்த ஆட்சியினுடைய ஒரு பெரும் கருப்புள்ளி, பெரிய கருப்புள்ளி இல்லையா, முதல் தோல்வி. இந்த இடத்துல முதல் தோல்வின்னு சொல்ல முடியாது நெல்சன். நம்ம வெளிப்படையாக முதல் மறக்காம உங்களுக்கு ஒரு தோல்வி இருக்கு. இல்லை, பெரிய புள்ளின்னு சொன்ன பெரிய புள்ளி. எஸ், எடப்பாடி பழனிசாமி இதை நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு எதிர்கட்சி தலைவரா கடந்த முறை அவர் போகணும்னு நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இந்த முறை அவர் நேராக களத்துக்கு போயிருக்கிறாரு. அந்த ஏரியா வந்து அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான பலமான ஏரியாவோ அப்படி சொல்ல முடியாது நெல்சன். என்னன்னா இதுல ரொம்ப உடைச்சு, ஏன்னா இந்த சாராயம் வந்து சேலத்துல இருந்து வந்திருக்கு. அப்படி அந்த கல்ராயன் மலை அவங்க பெல்ட்ல இருந்து வந்து இந்த ஸ்பெசிபிக் பாக்கெட்ல விற்கப்பட்ட சாராயம் வந்து ஒரிஜினலாக சேலத்திலேருந்து சைக்கிளில் தள்ளிட்டு வந்திருக்காங்கிறதான் அங்கே சொல்லப்பட்ட கதை. அதனால கேட்குறேன் நான், அந்த ஸ்ட்ரெச் வந்து அப்படிப்பட்ட ஸ்ட்ரெச் தான் உங்களுக்கு. அதான் சொல்கிறேன், சேலம் ஆரம்பித்து சேலம், கள்ளக்குறிச்சி, கல்ராயன் மலை, விழுப்புரம், செஞ்சி, திருவண்ணாமலை, மரக்காணம், பாண்டி, வேலூர், குடியாத்தம், சித்தூர் வரைக்கும் அந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் ஒட்டின இது, தென்பெண்ணையாறு ஒட்டின இது, அங்கேருந்து டுவோர்ட்ஸ் அந்த ஜெயங்கொண்டம், மீன் சுருட்டி, சேத்தியாத்தோப்பு, வடலூர், இந்த இடம் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு இது வந்து ப்ரிவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பெல்ட் தான். அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரான்னு கேட்டால் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து டிஎம்கே அவங்களுக்கு இப்போ கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். கட்சியில் வந்து நிறையா கலையபரங்கள் நடந்துட்டு இருந்தது, தலைமைக்கான போட்டிகள் இருந்துகிட்டு இருந்தது. அவங்களுடைய கட்சினாலே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அவர் நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா, ஓபிஎஸ் வராரு,
வேலுமணி பிரச்சனை, இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு இன்னைக்கு அதிமுக என்ன சொல்லுச்சு, எடப்பாடி என்ன சொன்னார், இன்னைக்கு பாய்காட் பண்ணாரா பண்ணலையா அப்படின்னு அவர் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால அதில் ஒரு இது எடுத்திருக்காங்க. நான் வந்து அவருடைய மக்கள் மேலே அக்கறை இல்லை அந்த நோக்கத்துக்குள்ளெல்லாம் நான் போல, அவருக்கு அக்கறை இருக்கலாம், அவர் உண்மையில் செய்யலாம். ஆனால் இந்த விஷயத்தின் மூலமாக ஏடிஎம்கே இந்த ஒரு 40 சீட்டில் தோத்தாங்கன்ற அந்த டாக்கிலிருந்து வெளியே வந்து எதிர்கட்சியாக செயல்படுகிறார்களா, ஸ்டாலினுக்கு இவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவங்க கான்ட்ராவா பேசுறாங்களா, என்ன செயல்பட்டாங்க, அசம்பிளியை ஸ்தம்பிக்க வைக்கிறாங்களான்ற டாக்குக்கு நகர்த்தி கொண்டு போன வகையில் ஒரு ப்ரௌனி பாயிண்ட் அவங்க கெயின் பண்ணியிருக்காங்க. ஒரு 40க்கு 40 ஒரு பெரும் வெற்றியை பெற்று தமிழ்நாடு இனிஷியேட் பண்ண நீட் தேர்வு இந்தியா அளவுக்கு ஒரு பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பி இருக்கிற, அதற்கான உரிய அங்கீகாரத்தை சட்டப்பேரவையோட முதல் கூட்டத்தொடரில் கிடைக்க வேண்டிய ஒரு சூழல்ல அதை எடப்பாடியிடம் தாரை வார்த்திருக்கிறது திமுக. கண்டிப்பா இது வந்து பியூர் நெக்லிஜென்ஸ். இது வந்து இது எடப்பாடி வந்து திமுக ஸ்நாட்ச் பண்ணிக்கிட்டு போல, திமுகவா போய் எடப்பாடி இருந்தாங்க உங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி ஒரு மேட்டர் தரோம் அப்படின்னு முடிஞ்ச பிறகு பிளாட்டர்ல போட்டோம், இன்னொரு பால் ஃப்ரீ ஹிட் அடிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து எடப்பாடிக்கு, நடிகர் விஜய்க்கு, பாமகவுக்கு, பாஜகவுக்கு என எல்லாருக்கும் வந்து ஒரு லாஸ்ட் சப்பர் கொடுத்த மாதிரி ஒரு பெரிய ஃபீஸ்ட் வந்து டிஎம்கே வச்சிருக்காங்க. இது வந்து பெரிய கலெக்டிவான ஒரு போலீஸ் ஃபெயிலியர். போலீஸ் துறை வந்து மேலே, டிஎம்கே ஆட்சி மேலே போலீஸ் துறையில் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டே இருந்தது. அவங்க வந்து ஒன்று அதையெல்லாம் டிஸ்பல் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் இல்லைங்க, லகான் எங்கள் கையில் தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இல்லையா தடாலடியா இவங்க மேலே தான், இவர் தான் தப்பு பண்ணார், இவர் தான் செஞ்சன், மகேஷ்குமார் அகர்வாலை மாத்திரேன், அருணை மாத்திரேன், செந்தில் மாத்திரேன், என்னென்னவோ இதெல்லாம் இந்த கிம்மிக்ஸை எல்லாம் வந்து அவங்க எப்பயோ பண்ணியிருக்கணும். பல்வீர் சிங் அந்த பல்லு பிடுங்கின பஞ்சாயத்து வரும்பொழுதும் அந்த ஒரு நெடிய மௌனம் காத்தார்கள். அடுத்து லாக்அப் டெத்ஸ் பற்றி ஏதாவது ஒரு இது வரும்பொழுதும் ஒரு மௌனம் காத்தார்கள். அடுத்து மரக்காணன் டெத் வரும்போதும் மௌனம் காத்தாங்க. இப்போ ஒரு ஜெயராஜ் பென்னிக்ஸ் உடைய அந்த படுகொலைக்கு பின்னாடி கஸ்டோடியல் டெத்து இல்லை போலீஸினுடைய அக்ரெஷன் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தது. அந்த டெத்ஸ் நடக்கும்பொழுது டிஎம்கேவும் அதுக்கு எதிராக பயங்கரமாக ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் வர்றதுக்கான முகாந்திரம் தெரியுதுன்றதை வந்து உளவுத்துறை முதல்வருக்கு சொல்லியிருக்கணும். ஒன்றும் அவங்க சொல்லலை, இல்லை சொல்லியுமே முதல்வர் வந்து அதை பற்றி கண்டுக்காமல் இருந்திருக்கணும், இல்லை அது ஒரு பெரிய விஷயமா கவனிக்காமல் விட்டுருக்கணும். அவர் கவனிக்காமல் விட்டுருக்காரு. ஏதோ ஒரு வகையில் அந்த ஃபெயிலியர் ஹஸ் காஸ்டட் தெம் பேட்லி. இப்போ இதனால் வந்து பெருசாக ஆட்சி பறி போயிடும் அந்த லெவல் சொல்ல, ஆனால் இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போது இது ஒரு 3 வருடம் முடிந்தது, இன்னொரு 15 மாசத்துல வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து இங்கே இருக்குன்னும் பொழுது இதெல்லாம் எதிரொலிக்க வல்ல ஒரு விஷயமாக இருக்கலாம். ஏன் கள்ளக்குறிச்சி திரும்ப சொல்கிறேன்னா, ஸ்ரீமதி விவகாரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் அதை கரெக்டாக செய்யலை அப்படின்ற கேள்விக்கு வந்து ஒரு கான்கிரீட்டான ஆன்சரை வந்து டிஎம்கேவில் கொடுக்க முடியல. வேங்கவயல் பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நிலைப்பாடு இதுதான் செய்ய முடியும், உண்மையை வந்து அவங்க வந்து உடைச்சு வந்து ஒரு பொழுதும் அவங்க சொல்ல முடியல. அரசு தரப்பினுடைய பிரதிநிதியா யாரும் நம்ம கிட்ட சரியா பேசுறது இல்ல, உரையாடுறது இல்லைன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா அதுல கேப் இல்லைங்க, ரொம்ப நான் குற்றச்சாட்டாவே சொல்றேன். இது வந்து தவறாக தான் எடுத்துக்கொள்வார்கள். இருந்தாலும் உதயநிதி உரையாடுகிறார், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உரையாடுகிறார், 1-2 தெரிந்த முகங்கள் உரையாடுறாங்களோ, அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து மக்களோட உரையாடுறதுக்கான ஸ்பேஸ் எங்க, அவங்க என்ன பேசுறாங்க? இன்னைக்கு ஒரு வேலுவோ அமைச்சர் வேலுவோ உதயநிதியோ அவர்களோ போய் என்ன பண்றாங்க, தவறு செய்தது வந்து எம்எல்ஏவாக இருந்தாலும் நடவடிக்கை சொல்றது வந்து ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் சொல்வதை விட இந்த மாதிரியான புகார்கள் வரும்பொழுதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து முன்னாடியே எழுப்பப்படும் பொழுதோ அதை நோக்கி இவங்க செயல்பட்டு இருந்தாலோ அல்லது இந்த மாற்றங்களை எல்லாம் செஞ்சிருந்தாலோ இல்லை போலீஸை முடுக்கி விட்டுருந்தாலோ, ஒரு இடத்துல வந்து அந்த போலீஸ் நெட்வொர்க் என் கையில தான் இருக்கு, அவங்களுடைய லா அண்ட் ஆர்டர் எல்லாமே என் கையில தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு இமேஜ் ஏற்படுத்தியிருந்தாலோ இவ்வளவு குற்றங்கள் வந்து வந்திருக்காது. அட்லீஸ்ட் என்ன பண்ணிடுவோம், மரக்காண இஷ்யூ நடக்கும் பொழுது இவ்வளோ விமர்சனங்களை சந்திக்கவில்லையே. ஏன்னா அந்த நலத்திட்டங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க, இந்த பஸ் பேருந்து பயணங்கள் இருந்து நான் முதல்வன் திட்டங்கள் இருந்து அந்த நலத்திட்டங்களோடைய ஒரு பாசிட்டிவ் வேவ்ல ரைட் ஆகிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த பாசிட்டிவ் வேவ் இருக்கும்பொழுது எங்கேயோ ஒரு சறுக்கல் வரும்பொழுது அது பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இல்லை நான் நினைக்கிறேன் அதே மாதிரியான சம்பவம் திருப்பி நடக்கும்பொழுது நீங்கள் பிளாட்டண்ட்டாக நீங்கள் தோத்துட்டீங்கன்றதை வந்து மக்கள் சொல்கிறாங்க. ஒரு நல்ல அரசுக்கு வழக்கு வந்து ஆமாம், அதை வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான வகையில் ஆமாம் நாங்கள் தவறிவிட்டோம், தோற்றுவிட்டோம்,
இதற்கப்புறமான அதற்கான அஃபர்மேட்டிவா கரெக்டிவான என்ன ஆக்ஷன் எடுக்க போறோன்ற காட்டுறதுல வந்து இவங்களோட இந்த இடத்துல சறுக்குனதை வந்து அவங்க ரீகெயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல நலத்திட்டங்களினுடைய பத்திரிகையாளர் சந்திப்புகள் வாயிலா ஒரு அரசு நடத்திட முடியாது. ஒரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை பார்த்த பிறகு ஒரு முதலமைச்சர் நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னப்போ அப்ப அவர் யாரும் பதவி விலகுன்னு கேட்கவும் இல்லை. இப்ப வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கள்ளச்சாராயத்துல ஆட்கள் இறக்கும் போது முதலமைச்சர் பதவி விலகணும்னு எடப்பாடி கேட்கிற போது அதுக்கு ஆப்போசிட் தரப்பு ஆளுங்கட்சி தரப்புல இருந்து கவுண்டர் வந்த மாதிரி எனக்கு தெரியல. சொல்ற கவுண்டருங்கிறது யாராவது ஒரு ஆள் வந்து பேசணும்ல, அரசியல் ரீதியா பேசுறது, அது அரசியல் ரீதியிலான பேச்சு இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, அரசுக்கு எதிராக பொதுவாகவே ஒரு உளவுத்துறை என்ன நடக்கும்னா, ஒரு அரசுக்கு எதிரான ஒன்று உருவாகும் போது அதை மடைமாற்றுவதற்கு இல்லை திசை திருப்புவதற்கு அரசு எதையாவது ஒன்றை இனிஷியேட் பண்ணுவாங்க. அது போட்ட மாதிரி ஏதாவது ஒரு பூதாகரமாகும். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசுக்கு எதிரான இயல்பான ஒன்றை, அரசுக்கு எதிரான எல்லா அரசியல் கூறுகளும் கலாச்சார கூறுகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு நாள் எடுத்தாங்கன்னா அந்த நேத்து கிட்டத்தட்ட திமுக அரசுக்கு கூட்டணி கட்சிகள் உட்பட திமுக அரசுக்கு எதிராக எல்லா தரப்பும் ஒன்று சேர்ந்தால், ஊடகங்களும் ஒன்று சேர்ந்தா ஒரு நாள் எப்படி இருக்குங்கிறதுக்கான டென்ஸ் வந்து நேத்து வந்து திமுக ஆட்சி விட்னஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த விட்னஸுக்கு அவர்கள் தகுதியானவர்கள்ங்கிறத நான் சொல்ல வந்து, அவர்கள் குறைஞ்சபட்சமாக ஒரு ஊடகங்கள்கிட்ட பேசுறதோ, பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றதோ, பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதோ, இதுல ஒரு விதமான மேட்டுமைத்தனம் இருந்துச்சு. நான் சொல்றேன், ஐ எம் யூசிங் தி வேர்ட் மேட்டுமைத்தனம். நீங்க எவ்வளவு நாளைக்கு ஒரு மாதிரியான ஸ்மார்ட் கேம் நடத்த முடியும்? ஒரு ஸ்மார்ட் ரூலிங் சொல்லுவாங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு அந்த ஸ்மார்ட் ரூலிங் தேவையில்லை. இங்க பிரச்சனை பேசும்போது நீங்க வந்து எங்கூட பங்கெடுக்கணும், எங்கிட்ட அந்த பிரச்சனை பத்தி பேசணும் இல்லையா? அந்த ஸ்மார்ட் ரூலிங்கை தவிர்க்க வேண்டிய இடத்துக்கு திமுக வந்துருச்சுன்னு எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா வந்து இழுத்து விட்டுருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க ஒரு மாட மாளிகையில் இருந்து கொண்டு ஒரு ஆட்சி நடத்திட முடியாது. நீங்க அந்த மக்களுக்கு தேவையான நல்ல ஆட்சியை கூட நடத்திட்டு போங்க, பிரச்சனை அது இல்லை. ஆனா நீங்க இறங்கி வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் இங்க இருக்கு. அந்த இடங்களை நீங்க பார்க்கலன்னா இங்க பாக்குறதுக்கு, அவங்க ஒன்னா கூடுறதுக்கு, ஒன்னா நின்று பேசுறதுக்கான ஸ்பேஸ் வேற ஆட்கள் இருக்காங்கன்றது. நேத்து நடந்த எல்லா நிகழ்வுகளுமே அது இயல்பா தான் நடந்துச்சு நான் நம்புறேன். ஆனா அந்த இயல்பா நடந்தது எல்லாத்துக்கு பின்னாலுமே ஒரு பிளாட்ஃபார்ம் யூனிக்கா உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்டர்ன் இருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து இனி அடுத்தடுத்த பிரச்சனைகள்ல உருவாச்சுன்னா திமுக ஆட்சி 2026 வரைக்கும் தாங்காது. நீங்க அதற்கு முன்பாகவே அதோட மோசமான பழிச்சொல்லையும் இழிச்சொல்லையும் கூட திமுக ஃபேஸ் பண்ண போறோம்னு எனக்கு தோணுது. உண்மை, அது வந்து உண்மை. அதை திரும்பவும் சொல்றது என்னன்னா, இது எங்க நடக்கிறது, ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஏசல் பூசல் நடந்தாலும் கூட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பஞ்சாயத்து வந்து அறிவாலயத்தில் வெடிக்கும். ஒரு தேர்தல் முடிஞ்ச உடனே தேர்தல் கண்காணிப்பு குழு போய் நல்லா வேலை பார்த்துருக்காங்களா, வேலை பார்க்கலையான்னு ஏதாவது ஒரு ஆக்ஷன் இருக்கும். எதுவுமே யாருமே எந்த தப்புமே பண்ணலைன்னா கூட இவர்கள் எல்லாம் களை எடுக்கப்பட்டார்கள், இவர்கள் எல்லாம் ஆக்ஷன் எடுக்கப்பட்டது, இவர்கள் மாற்றப்பட்டார்கள். ஜெயலலிதா ஏதாவது ஒரு 4 போலீஸை மாத்தினாலே அதிரடி, அம்மா அதிரடி காட்டினார் அப்படின்னு ஒரு சொருவமா இருக்காரு ஸ்டாலின். இல்லை, நான் ஓப்பனா சொல்வது, நாகரிகமாக இருப்பது என்ற ட்ராப்ல ஸ்டாலின் மாட்டிருக்கார். நான் ஒரு டேக்கிங் நத்திங் அவே ஃப்ரம், ரொம்ப ஆர்டன்ட்டா. ஏற்கனவே இந்த ஆட்சியில் நடக்கிறதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியுதான்னு இந்த ஆட்சியில இருந்து ஸ்டாலினை நகர்த்தி வைக்கிறதுக்கான ஒரு தியரி இங்க இனிஷியேட் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது ஸ்டாலின் நல்லவர் தான், நல்ல திட்டங்கள்லாம் கையெழுத்து போட்டு அவர் ரூம்ல உட்காந்துக்கிறாரு, கீழே நடக்கிறதெல்லாம் அவர் காதுக்கு யாரும் கொண்டு போக மாட்டேங்கிறாங்கிறது மூலமா ஸ்டாலினை நல்லவரப்படுத்துகிற, ஸ்டாலினை சேர்ந்த தலைவராக காண்பிக்கிற இந்த மொத்த சுழற்சியிலையுமே ஸ்டாலினிடம் இருந்து ஆட்சியை பிரிக்கிற, இந்த ஆட்சி தனியா அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்குங்கிற ஒரு நரேஷனை நீங்க பெடல் பண்ணிட்டீங்க. திரும்ப இருக்கு இந்த நரேஷன் இருக்குங்க. நரேஷன் உண்மைங்கிறீங்களா? இல்ல, அது உண்மை பொய்ன்றது ரெண்டாவது. இந்த நரேஷன் உருவாக்கப்பட்டிருக்கு இல்ல, அந்த உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா, இது உடைக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில இருக்கு? ஸ்டாலின் கையில தானே இருக்கு. அப்போ நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது, நாங்க எங்க கவனத்தில் தான் எல்லாம் இருக்குன்ற மாதிரியான ஒரு செயலையோ எதையோ காமிச்சா இது இல்லாம போயிட போகுது. அந்த புரளி ஏன் வருது, எங்கிருந்து வருது, ஏன் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து வருது, ஏன் லீக்டு ஆடியோஸ் அங்கங்க எதுல இருந்தாவது பேசும்பொழுது நம்மளுக்கு எதிராகவே வருதுன்ட்டு அட்லீஸ்ட் இந்த சட்டம் ஒழுங்கை கூட தூக்கி ஓர வைங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது நம்மளுக்கு எதிராக திருப்பப்படும். சின்ன ஒரு ஆர்கே நகர் தோல்வி கூட இவர் ஏபிள் லீடரே இல்லை, கலைஞர் இருந்திருந்தா தோக்க விட்டுருப்பாரான்னு சொல்லிட்டு நீங்க பதவிக்கு வந்த ஒரு பொறுப்பெடுத்து கொண்ட முதல் 1-2 வருடங்கள்லேயே இவ்வளோ தூரம் உங்களை கொத்தி சாகடிக்க ஒரு குரூப் ரெடியா இருக்கு, உட்கட்சியிலையும் இருக்கு, வெளியிலையும் இருக்குன்னா ஹவு அவேர் யூ ஷுட் பி. அப்போ அந்த ஒரு அவேர்னஸ் இல்லை. இன்னைக்கு வந்து பிரச்சனை நடக்குதுங்க. இப்போ சட்டப்பேரவையில் வந்து மிகுந்த ஒரு அமளி நடக்குது. சபாநாயகர் என்ன பண்றாரு, தூக்கி எல்லாரையும் வெளில போடுங்கன்னு மார்ஷல்ஸ்ட சொல்றாரு, எல்லாம் வெளில போடுறோம். வெளில போனவங்கள திரும்ப உள்ள கூப்பிடுங்கன்றாங்க. இது வந்து வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஜனநாயகபூர்வமான அரசியல் அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து மோசமானது, நல்ல ஒரு
பாயிண்ட்ஸ் கிடைக்குன்னா கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு பண்புள்ள செயல், சட்டையை கிழிச்சி வெளில தூக்கி போட்டாங்கப்பா, இவரை ஒரு மோசமாக ஹேண்டில் பண்ணாங்க, தூக்கி பந்தாடுனாங்க, போட்டு கிழிச்சிக்கிட்டு வந்தாப்புல, இதெல்லாம் அவர் இருக்கிறவர் வந்து எவ்வளோ ஒரு மெக்னானிசஸாக செயல்படுறாரு பாருன்ற பாராட்டுறவங்க பாராட்டுவாங்க. ஆனால் இந்த போலீஸ் மேல் நீ ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதில் இன்னொரு ஒரு மறைபொருளான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு வரி வந்து முதலமைச்சர் வந்து அவருடைய ட்வீட்ல வந்து பயன்படுத்தியிருந்தார். எனக்கு ரொம்ப வருத்தம் ஏற்படுத்தின வரி. இந்த மாதிரியான தகவல்கள் வந்து யாராவது தெரிய வந்தால், பொதுமக்களுக்கு யாராவது தெரிய வந்தால் அதை வந்து எங்கள்கிட்ட தகவல் சொல்லுங்க. என்னங்க இது, நீங்க இப்படி சொல்லலாமா? தகவல் சொல்லுங்கன்னா, நான் மக்களே நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா நான் கேட்க தயாரா இருக்கேன்னா, அப்போ போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்த, கோயம்புத்தூர்லயே எங்கேயோ கஞ்சா விற்கிறாங்க, கள்ளசாராயம் விற்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலேயே அந்த விஷயம் வந்து இவர் தான் வந்து சொன்னார்னு சொல்லி இன்ஃபார்மர் மூலயமாவோ யார் மூலயமாவோ லீக் ஆகி அவங்கள வந்து அட்டாக் பண்ற செயல் வரைக்கும் நடக்குது. நீங்க ஏங்க இதை தடுக்கல அப்படின்னு வந்து தமிழ்நாடே வந்து ஒரு கேள்வி எழுப்பி கொண்டிருக்கும் பொழுது, நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க ஃபிட் இல்ல, ரிசைன் பண்ணுங்கன்னு வந்து எடப்பாடி உங்களுக்கு ஒரு கார்னர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் பொழுது, நீங்க ஃபீல்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் கள்ளக்குறிச்சி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் விஜய் நின்றுட்டு இருக்கிற நேரத்தில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது தெரிய வந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்ன்ற டோன் சொல்றது வந்து என்ன ஒரு மோசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ இது தெரியணும் இல்லையா? இப்போ இந்த நீங்க கேட்குறீங்க இந்த மாதிரியான நரேட்டிவ் ஸ்பின் பண்ணப்படுதானா, அதை பத்தி திமுகவுக்கு அக்கறை இல்லையே. அவங்க ஸ்பின் பண்றாங்க, இப்படி செய்யறாங்கன்னா அவங்களுக்கே அக்கறை இல்லையே. 3 வருடங்கள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 வருஷம்ன்றதான் இருக்கு, அடுத்த வருஷம் கேக் வாக்கு, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும். ஒரு சின்ன இன்சிடென்ட் மூலயமாக இவங்களுடைய ஆட்சிக்கு எதிராக எந்த மூவை வேணா ரொம்ப ஈஸியா பண்ணிடுவாங்கன்றதுக்கு நேராக கொடநாட்டிலேருந்து இறங்கி வந்து கோயம்புத்தூர்ல வந்து இவங்க செம்மொழி மாநாடு நடத்துனாங்க. அந்த செம்மொழி மாநாட்டில் ஃபர்ஸ்ட் ரோல எல்லாருமே வந்து கலைஞரோட வாரிசு தான் உட்காந்துருக்காங்க. குடும்ப ஆட்சி நடக்குதுன்னு ஒரே ஒரு பாலை தூக்கி போட்டு ஜெயலலிதா ஆட்சியை வந்து இவங்கள்ட்டேருந்து கிட்டத்தட்ட ஸ்நாச் பண்ணி எடுத்துட்டு போனாங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு கேப் கிடைச்சாலும் உங்கள்ட்டேருந்து ஆட்சியை பிடுங்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குன்றது வந்து நீங்க நான் கவலைப்பட்டோ இல்லை மக்கள் கவலைப்பட்டோ என்ன பண்றது, அது அவர் தான் கவலைப்படணும். அதனுடைய ஃபெயிலியர் தான் இந்த இத்தனை பேருடைய உயிர் காவு வாங்கப்பட்டிருக்குன்றது ரொம்ப கசப்பான உண்மை. இதற்கு வந்து இதை வந்து முலாம் பூச முயற்சி பண்ணாமலோ, இதுல சதி வேலை இருக்குமோ, கான்ஸ்பிரசி இருக்குமோ, ஒருவேளை விக்கிரவாண்டி தேர்தலுக்காக இதை பண்ணி என்னவா வேணா இருந்துட்டு போட்டோங்க, உங்க தப்பு. அப்படி ஒன்று இருந்திருந்தாலும் கூட அதை ஸ்மெல் பண்ணி பிடித்திருக்க வேண்டியது உங்க தப்பு. ஒரு கோயம்புத்தூர்ல நடக்கிற ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட், அது பாம் பிளாஸ்ட் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க, எதிர்த்தரப்பு அது பாம் பிளாஸ்ட் தான் சொல்லுதுன்னா உண்மையிலே ஒரு சிலிண்டர் பிளாஸ்டாகவே இருக்கும் பட்சத்தில் பாம் பிளாஸ்ட்னு சொல்ற ஒரு கட்சி இருக்கும் பொழுது, ஒரு 4-5 கட்சிகள் இருக்கும் பொழுது, நீங்க சொல்ற இது வந்து எதேச்சியாக ஒரு ஒன் ஆஃப் த ஈவெண்ட், திடீர்னு நடந்த ஈவெண்ட், ப்ரீ பிளான்ட் இல்லைன்னு நீங்க சொன்னாலும், இல்லை உண்மையிலே யாரா பிளான் பண்ணியிருந்தா கூட அதை தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருந்தது. அதுல வந்து முழுமையாக இவங்க தவறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். திமுக அரசுக்கு எதிரான எதையும் இந்த கள்ளக்குறிச்சி எபிசோடு வந்து ஓரிரு வாரங்கள்ல மறையலாம். திரும்ப வேற ஒரு புது திட்டங்கள் மூலமா ஒரு நல்ல பேரோட திமுக அரசு வலம் வரலாம். ஆனா இந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனையில கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை திமுக அரசு கற்றுக்கொள்ளனா இதே மாதிரியான ஒன்று தேர்தலுக்கு வெகு பக்கத்துல வெடிக்கும் திமுகவால எதுவுமே செய்ய முடியாமல் போகலாம். நான் இன்னும் நம்புறேன், டிஎம்கே வந்து ஒரு மொராலிட்டி உள்ள ஒரு கட்சி. அதாவது இந்த லெவலுக்கு நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு சில கட்சிகள் பேசுறாங்க இல்லையா, நான் கலவரம் ஏற்படுத்தினாதான் நாங்க ஜெயிக்க முடியும்ன்றத வந்து ஓப்பனா பேசுறாங்க இல்லையா, அந்த ஒரு லெவலுக்கு என்ன வாக்கரசியல் சமரசங்களை செய்து கொண்டாலும், என்ன பிரச்சனைகளை வந்து சந்திச்சாலும், என்ன உயர்வு தாழ்வுகள் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில மொராலிட்டியை கடைபிடிக்கக்கூடிய கட்சின்னு வந்து நான் இன்னும் நம்புகிறேன், ஊர் நம்புகிறது. ஆனால் அந்த லெவலுக்கு உங்களை இழுத்துட்டு போற எதிரணி ரெடியாக இருக்கும்பொழுது ஹவு அவேர் யூ ஷுட் பி. இது வந்து வழக்கமாக இவர் திமுகவுக்கு மயிலிறகால் வருடுகிறார் அப்படியெல்லாம் இல்லை. இது மொத்தமாக இந்த ஆட்சிக்கு இதுவரை செய்த நல்லதை எல்லாம் ஒரு தராசுல வச்சுட்டு இன்னொரு தராசுல வந்து ஒரு பெரிய வெயிட்டான ஒரு எடைகள்லாம் தூக்கி எதிர்கட்சிகளும் வச்சிருக்காங்க. இது லேர்னிங் நாட் ஓன்லி ஃபார் டிஎம்கே, பொதுமக்களுக்குமே இல்ல. இது எடைகள்ல வந்து எதிர்கட்சிகள் தூக்கி வச்ச மாதிரி திமுகவே தூக்கி வச்சிருக்காங்க. 50 பேர் இருக்காங்க இதுவரை, 50 இன்னும் கவுண்ட் ஏறும். இந்த 50 பேருடைய மரணம்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அரசு இதுல எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனிப்பாக இருக்க போகிறது, எங்கெங்கெல்லாம் பணம் பெறதுக்கான வழியோ அதையெல்லாம் அடைக்கிறது தான் இந்த மாதிரியான தொழில்களையாவது குறைஞ்சபட்சமா சரியான ஒன்றா இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல பேசலாம். நம்ம வந்து பேச வேண்டியது நிறைய. இறுதியாக நான் ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த
நிவாரணம் வந்து மரக்காணத்தில் 5 லட்சம் கொடுத்தாங்க. இந்த வாட்டி வந்து மரணித்தவர்களுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுத்தாங்க. இதை வந்து ஒரு காட்டமான விமர்சனமாக எல்லாம் வைக்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் முதற்கொண்டு இதை வந்து ரொம்ப கடுமையாக எதிர்த்துருக்கிறாங்க. நான் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்கனாலும் அவங்களுக்கு நான் சொல்கிற ரெக்வஸ்ட் வந்து இந்த 10 லட்சம் செத்ததுக்காகவோ இல்லை செத்தவங்க குடியால் செத்தவங்களை க்ளோரிஃபை பண்ணவாவோ இல்லை. அது அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கப்படுவது ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த அசம்பாவிதத்துக்கு நாங்களும் பொறுப்புன்னு அரசு கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிளான பதில் தான் வந்து அந்த நிவாரணம் கொடுக்குறது. நீ கொழுப்பெடுத்து நீ குடிச்சிட்டு செத்த, நீ சாவு, யூ டிசர்வ் டு டைன்னு சொல்றது வந்து ஒரு ஒரு மோசமான போக்கு. சோஷியல் மீடியாவிலே ஆகட்டும், அரசியல் தலைவர்களாகட்டும், குடிச்சு செத்தவனுக்கு எதுக்கு 10 லட்சம் அப்படின்னு சொல்றது வந்து அந்த ஒரு உயிரை வந்து நீங்க மலினப்படுத்துறது மட்டும் இல்ல. பிரச்சனையோட எந்த ஆழமும் புரியாத பேச்சு. பணமாகவே எல்லாம் பார்க்க முடியாது. உங்களுக்கு நான் 10 லட்சம் கொடுக்குறேன், 15 லட்சம் கொடுக்குறேன், நீங்க விஷசாரம் குடிச்சிட்டு சாவீங்களா? யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. ஏதோ வந்து அந்த காசுக்காகவே இவங்க சாக ரெடியா இருக்க மாதிரியும், அந்த காசுக்காகவே இவங்களை கூட இருக்கிறவங்க போட்டு தள்ளிடுவாங்கன்ற டோன்ல வந்து பேசுவதை வந்து நம்ம தவிர்க்கலாம். விஜய் வந்து கிமிக்ஸ் பண்ணிட்டாரு, எடப்பாடி கிமிக்ஸ் பண்ணிட்டாரு, ஸ்டாலின் வந்து வரவே இல்லை. இது எல்லாம் தாண்டி இன்னும் ஒரு 50 உயிரோ, இன்னும் ஒரு 10 உயிரோ, இன்னும் ஒரு 15 உயிரோ, இன்னும் ஒரு 4-5 குழந்தைங்க அனாதையோ நின்றாம இருக்கிறதுக்கு ஒரு கலெக்டிவான ஆக்ஷன் வந்து நிச்சயமா தேவை. அது எதிர்கட்சி, ஆளும் கட்சி, சமூக ஆர்வலர்கள், மீடியா எல்லாருமோடைய கலெக்டிவ் இது தேவைப்படுது. அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்ஸோட போனால் நம்ம அடுத்த சம்பவங்கள் எதுவும் இல்லாமல் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து பார்ப்போம் நெல்சன். இந்த எபிசோடு இந்த வாரத்தோட முடியும்னு எனக்கு தோணல. அடுத்த வாரம் நமக்கு ஒருவேளை இதோட தொடர்ச்சிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வரைக்கும் கள்ளக்குறிச்சி எபிசோட்ல அரசு தன்னால் என்ற எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறாங்க. இந்த நடவடிக்கைகள் மக்களோட பார்வைக்கும் அவங்களுடைய விமர்சனத்துக்கும் திருப்தி அளிச்சா இல்லையாங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியணும். பேசலாம். நன்றி.